பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த சென்டர்லேருந்து தான் எடுத்துப்போம் த்ரெட்டை. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கேருந்து நம்ம த்ரெட்டை எடுத்துகிட்டு பாருங்கள், நான் உங்களுக்கு காட்டுறேன் திரும்பவும் கூட. இங்கேருந்து நம்ம த்ரெட் எடுக்கிறோம். ஜூம் பண்ணி தான் நான் உங்களுக்கு ஷோ பண்ணிகிட்டு இருக்கேன். எடுத்து இங்கே ஒரு நாட் போட்டுடுறோம். ஒன்று இப்படியே நாட் போட்டே பண்ணுங்கள். ஏன்னா நம்ம இந்த இடத்துல இப்போது நான் உங்களுக்கு இன்னொரு தடவை சொல்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த இடத்துல நாட் போட்டுருங்க எப்பயுமே. இது ஏன் இந்த மாதிரி நாட் போடுறோன்னா, இப்படி நாட் போட்டுருங்க. ஒன்றுத்துக்குமே இப்படி நாட் போட்டு யூஸ் பண்ணுங்கள். அந்த நாட் தெரியக்கூடாது, நல்லா குட்டியாக போட்டுருங்க இந்த மாதிரி. இப்போ நான் இங்கிருந்து இப்படி த்ரெட் எடுத்துமே இப்படி போடலாம். அது நம்ம கொடுக்குறேன் பாருங்கள். இங்கேருந்துமே நம்ம ஃபஸ்ட்டு பெரிய பீடு 3 mm பீடு எடுத்துகிட்டு, அதுக்கப்புறம் இப்படி கொடுத்தும் போடலாம். இப்படியே எடுத்து இப்படி கொடுத்தும் போடலாம். அந்த கேப்பில் தான் நம்ம கொடுக்க போகிறது. இப்படி கொடுத்தும் இப்படி போட்டுட்டு போகலாம். ஆனால் என்ன ஆகும்னா, இந்த பீடு இந்த இடத்துல நம்மளுக்கு தெரிகிற மாதிரி இந்த மாதிரி தெரியாது. கரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நான் ஒரு தடவை உங்களுக்கு நல்லா ஷோ பண்ணுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு பிக் சைஸ் பீடு தான் நம்ம எடுக்கிறோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் இதை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இதை எடுக்கிறோம். இப்போ பாருங்கள், இந்த சென்டரில் இப்படி எடுத்துகிட்டு இங்கேருந்து கொடுக்குறோம். ஆனால் இப்போது இங்கே நம்ம இப்படி போட்டுமே இப்படி எடுத்துகிட்டு போகலாம். இப்படி வச்சு திரும்ப இங்கே கொடுத்துட்டு, ஆனால் இப்போது இங்கே நம்ம இப்படியும் கொடுத்துட்டு போகலாம். ஆனால் எடுத்துகிட்டு இந்த பீடு இங்கே தெரிகிற மாதிரி இந்த இடத்துக்கு தெரியாது. இது கொஞ்சம் இப்படி உள்ளுக்கு போயிட்டு இது மேலே அப்ளை இப்படியும் கொடுத்துட்டு போகலாம். அதுக்கு நீங்கள் என்ன மெத்தட் யூஸ் பண்ணணுன்னா, நான் இப்போ சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு தடவையும் பாருங்கள். இது எதுக்கு உங்களுக்கு சொல்கிறேன்னா, சில டைப்ஸு நம்ம அப்படி தான் பண்ணி ஆகணும். அப்போ தான் அந்த பீட் எல்லாமே நல்ல லுக்காக தெரியும். இப்போ பாருங்கள், இந்த பீட் தனியாக அப்படி தெரியுது. அதுக்கு தான் எப்பயுமே இங்கேருந்து எடுத்துட்டு நம்ம இந்த இடத்துல தான் நாட் போட்டுக்கணும். அதுக்கு ஃபர்ஸ்ட்டு நம்ம பெரிய பீட் எடுத்துக்கணும். இப்படி எடுக்கிறப்போ ஃபஸ்ட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கணும். ஆப்போசிட்டாக எடுக்கணும். அங்கேருந்து எடுக்கிறப்போ வேறு மாதிரி எடுக்கணும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இப்போ ஃபஸ்ட்டு சுகர் பீட் அண்ட் 3 mm பீட். இப்போ பாருங்கள், இப்படி போட்டோன்னா அழகாக பழிச்சுன்னு உங்களுக்கு அந்த பீடு கரெக்டாக தெரியும். ஆனால் நான் சொன்ன இன்னொரு மெத்தடில் போட்டிங்கன்னா அது ஈஸி தான். ஆனால் அது கொஞ்சம் இந்த பீடு நம்மளுக்கு லுக்காக தெரியாது. அந்த டிசைனே கொலாப்ஸ் ஆன மாதிரி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ் இருக்குது. ஸோ நம்ம எப்பயுமே அதை பார்த்து ட்ரை பண்ணிக்கணும். ஸோ அது சொல்கிறதுக்காக தான் நான் இப்போ இந்த டிசைனை நான் உங்களுக்கு ஷோ பண்ணேன். இந்த மாதிரி ஒன்றுத்துக்கும் நாட்டு கொடுத்து நம்ம ஃபுல்லாக போட்டுட்டு போகணும். இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஏன் இந்த மாதிரி ஒரு வாட்டி நாட் கொடுக்கணும், இப்படியே எடுத்துகிட்டு போகலான்னு போட்டிங்கன்னா அந்த கம்ப்ளீட் லுக் கிடைக்காது. நம்மளுக்கு பார்க்குறப்ப அழகாக இருக்க மாதிரி இருக்கும். இருந்தாலும் இதுக்கும் அதுக்கும் இருக்கிற அந்த லுக்கும் நம்ம வச்சு பார்த்தோன்னா நல்லா தெரியும். ஸோ கஸ்டமர் லைக் பண்ணுறது பார்த்திங்கன்னா அதுதான் இருக்கும். ஸோ ஒன்றுத்துக்கும் இந்த மாதிரி நாட் போடுங்க. அந்த மாதிரி நிறைய நீங்கள் இப்போது போடுறப்ப பார்த்திங்கன்னா உங்களுக்கே அதிலேருந்து நிறைய உங்களுக்கு ட்ரிக்ஸ் தெரியும். அதுலேருந்து நீங்கள் நிறைய லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் நான் உங்களுக்கு சொல்ல வரது. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இப்படி எடுக்கிறோம், இங்கே கொடுக்குறோம். எடுத்துட்டு இதை பார்க்கவே பாருங்கள், ஒரு டெம்பிள் கலெக்ஷன் சொல்லுவோம். ஸோ அந்த லுக் மாதிரியே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு டிசைனில் ஸ்டார்ட் பண்ணது தான் இது. அவ்வளோதான். இங்கே நாட் போட்டிங்கன்னா இது முடிஞ்சிடும். இந்த மாதிரி ஃபுல்லாக போட்டுட்டு போயிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அகெயின் நம்ம ஒரு குட்டி பீடு எடுக்கிறோம், சுகர் பீட். அண்ட் அதுக்கப்புறம் ஒரு 3 mm பீடு எடுக்கிறோம். இப்போ பாருங்கள், இந்த கேப்பில் கரெக்டாக இந்த கேப்பில் நம்ம த்ரெட் எடுக்கிறோம். எடுத்துட்டு இங்கே வைக்கிறோம். கரெக்டாக வச்சு கரெக்டாக டைட்டில் இருக்கணும். அந்த மாதிரி இப்போது நாட் போட்டுடுறோம். குட்டியாக போடுங்க நாட் பார்த்து. ரொம்ப பெருசாக போட்டிங்கன்னா, ஆனால் பிகினராக இருக்கவங்களுக்கு ஒரு தடவை அந்த குட்டியாக வராது. அப்போது அதுக்கும் நான் ஒரு டிப் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ எடுக்கிறீங்க, கொஞ்சம் பெருசாக வந்துடுது பாருங்கள். இப்படி எடுத்து நம்ம நாட் போடுறோம். இன்கேஸ் நீங்கள் சின்னதாக தான் நம்ம போடணும். இன்கேஸ் இப்படி கொஞ்சம் பெரிய லென்த்தாக இப்படி வந்துடுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன பண்ணுங்கள், இந்த நீடில் கீழே இந்த ஸ்டாண்டுக்கு கீழே இப்படி விட்டு பாருங்கள், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்படி விட்டு பாருங்கள், நீடில் தெரியுதா? இப்போ அந்த த்ரெட்டை இப்படி அதில் கொண்டு போயிட்டு தெரியும்னு நினைக்கிறேன், நல்லா பார்த்துக்கோங்க. இப்படி விட்டு இப்படி கீழே இப்படி இழுத்து விட்டுருங்க.
பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்படி கீழே இப்படி இழுத்து விட்டுட்டோங்கன்னா அந்த இடத்துல அந்த த்ரெட்டே தெரியாது உங்களுக்கு. தெரியுதுங்களா? இன்கேஸ் அந்த மாதிரி வந்துச்சு, இப்படி குட்டியாக போடணும். இந்த மாதிரி தெரியாத மாதிரி இன்விசிபிளாக. இன்கேஸ் அப்படி பிகினராக இருக்கவங்களுக்கு வந்ததுன்னா இந்த மாதிரி இழுத்து விட்டுருங்க, ஒன்றுமே தெரியாது. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எடுக்கிறோம், இப்படி எடுக்கிறோம். ஃபர்ஸ்ட் இந்த சென்டர்லேருந்து இதை எடுக்கிறோம், போடுறோம், எடுக்கிறோம். கொஞ்சம் பார்த்து பொறுமையாக பண்ணுங்கள். அழகாக இருக்கும் பார்க்கவே. இந்த டிசைன் பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம இதே நம்ம இந்த டெம்பிள் கலெக்ஷன் ஜுவல்லுக்குமே கூட இந்த மாதிரி தான் நம்ம போடுறது. இதில் நம்ம ஒரு ஆரி கற்றுக்கிட்டோன்னா அதில் நம்ம வாங்குகிற பீடை வச்சு நிறைய டிசைன்ஸ் க்ரியேட் பண்ணலாம் நம்ம. பார்த்திங்களா? இப்போ குட்டியாக இந்த மாதிரி குட்டியாக தெரியணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அகெயின் காட்டுறேன் உங்களுக்கு. இது நான் பிகினராக இருக்கவங்களுக்காக தான் நான் ஒரு தடவையும் ஷோ பண்ணிகிட்டு இருக்கேன். சொன்ன மாதிரி ஆல்ரெடி இது எடுத்த வீடியோஸும் நான் ஒரு ஸ்லீவ் கம்ப்ளீட் பண்ண வீடியோஸில் இது எல்லாமே எடுத்திருக்கேன். இருந்தாலும் நான் சில டிப்ஸ் இப்போ நம்மளே போட்டுகிட்டே இருக்கப்போ நிறைய டிப்ஸ் நம்ம நோட் பண்ணுவோம். ஸோ அது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லணும். பிகினராக இருக்கவங்களுக்கும் எல்லாமே நல்லா தெரியணும் அப்படின்றதுக்காக தான் நான் ஒரு வாட்டியும் அகெயின் நான் வீடியோ எடுத்து நான் உங்களுக்கு ஷோ பண்ணிகிட்டு இருக்கேன். இல்லைன்னா நான் அப்படியே ரீஅப்லோட் பண்ணலாம். பாருங்கள், இந்த 2 கேப்பில் கரெக்டாக இங்கே விடுறோம். தெரியும்னு நினைக்கிறேன். நான் நல்லா ஜூம் பண்ணி தான் உங்களுக்கு ஷோ பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த கேப்பில் நம்ம எடுக்கிறோம் த்ரெட்டை. த்ரெட் எடுத்துகிட்டு இதுலேருந்து எடுக்கிறோம். கரெக்டாக இந்த சென்டரில் 2 பீடுக்கும் சென்டரில் நம்ம கொடுக்குறோம். இங்கே நாட்டை போட்டுடுறோம். நான் சொன்ன மாதிரி நாட் போடாமல் வேறு மெத்தடை ட்ரை பண்ணோன்னா இந்த இன்விசிபிளாக நம்மளுக்கு நல்லா இருக்காது. அந்த விசிபிள் நல்லா அந்த கம்ப்ளீட் லுக் இருக்காது. அதை தான் நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னது. நாட்டுமே இன்கேஸ் உங்களுக்கு பெருசாக வந்ததுனாலும் அதுக்குமே நான் டிப் கொடுத்துருக்கேன். பிகினராக இருக்கவங்க நோட் பண்ணிக்கோங்க. இது நம்ம அட்வான்ஸ் லெவலில் இருக்கவங்களுக்கு இது ஓகே. குட்டியாக இந்த மாதிரி எவ்வளோ குட்டியாக வேணும்னாலும் நம்ம போட்டுக்கலாம். தெரியாத மாதிரி இப்படி இழுத்துட்டோன்னா அதில் தெரியாது. ஆனால் பிகினராக இருக்கவங்களுக்கு கொஞ்சம் அந்த நாட்டெல்லாம் தெரியாது. அப்போ அந்த மாதிரி நீடில் நல்லா உள்ளே விட்டு அதை இழுத்துட்டிங்கன்னா தெரியாது. சுகர் பீட் 3 mm பீட் எடுக்கிறோம். சென்டரில் போடுறோம், த்ரெட் எடுக்கிறோம், இப்போ கொண்டு போகிறோம். அவ்வளோதான் நாட்டு. ஸோ சேம் ப்ரொசீஜர் தான். அண்டு நான் இந்த இடத்துல ஷார்ப்னஸ் வரும், அது ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. எப்போயுமே அந்த கார்னரில் கொஞ்சம் பீடு மிஸ் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், எப்போயுமே நம்ம அட்வான்ஸ் லெவலில் இருக்கவங்களுக்குமே சில சமயத்தில் இந்த மாதிரி மிஸ் ஆகும். பாருங்கள், இப்போ எடுத்து நாட் போட்டுறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அழகாக இருக்கும் பாருங்கள். அப்படியே பார்க்குறதுக்கு ஒரு டெம்ப்ளேட் கலெக்ஷன் மாதிரி நல்லாயிருக்கும். ஸோ இந்த இடத்துல இந்த ஷார்ப்னஸ் வரப்போ நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஷார்ப்னஸ் தான் எடுத்துகிட்டு போக போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் இதை உங்களுக்கு தெரியாதவங்களுக்கு ஒன் டைம் லைட்டாக ஷோ பண்ணிடுறேன். ஏன்னா அதில் பார்த்து நிறைய பேர் நிறைய தெரிஞ்சுக்கலாம். அதுக்காக அந்த வீடியோ நான் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஷோ பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். எப்பவுமே அந்த மேலே அந்த போக போக கொஞ்சம் கிராஸாக எடுக்க ஆரம்பிச்சிடுங்க. அப்போ தான் நம்மளுக்கு அந்த கரெக்டாக அந்த ஷார்ப்னஸ் வர மாதிரியும் எல்லாம் பார்க்குறப்ப அழகாக இருக்கிற மாதிரியும் தெரியும். அதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் அந்த கிராஸ் பண்ணி எடுத்துகிட்டு போகிற மாதிரி நம்ம எடுத்துகிட்டு போயிடணும். இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஷார்ப்னஸ் தான் கொண்டு போகணும். அந்த கிராஸாக கொஞ்சம் நம்மளுக்கு அந்த கிராஸ் கரெக்டாக வந்த மாதிரி எடுத்துருக்கணும். இந்த இடத்துல வரப்போ தான் கொஞ்சம் நம்மளுக்கு ட்ரபிள் ஆகும். அதுக்காக தான் நான் அதை ஷோ பண்ணுறேன்.
ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் கரெக்டாக வர மாதிரி. ஏன்னா அந்த அப்பில் போக போக கொஞ்சம் சேஞ்சஸ் வந்துடும். ஏன்னா கொஞ்சம் கிராஸாக போகுது இல்லைங்களா, நம்ம இந்த பிரமிடு மாதிரி ஒரு ஷார்ப்னஸ் வருது இல்லையா, அதனால் கொஞ்சம் நம்மளும் அப்படியே கொஞ்சம் கிராஸாக அப்படி எடுத்துகிட்டு போகணும். அந்த இது அப்படி கொஞ்சம் கிராஸாக கொண்டு வரணும். நல்லா ஜூம் பண்ணி தான் நான் ஷூட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். பாருங்கள், இப்போது இங்கே இதுதான் ஷார்ப்னஸ். இங்கே தான் இப்போ கொண்டு வர போகிறேன். கரெக்டாக இங்கே எடுத்து இந்த இடத்துல கொண்டு வரணும். என்னென்னா இந்த பீடுக்கு நம்ம பீட் லாக் பண்ண மாதிரி இப்படி எடுத்துட்டு அங்கே ஒரு ஸ்டிச் இப்படி போட்டுட்டு, தெரியுதுங்களா, இப்போ எடுத்து இப்படி பண்ணுறோம். புரியுதுங்களா உங்களுக்கு? பீட் லாக் பண்ண மாதிரி எடுத்து ஒரு த்ரெட்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த ஷார்ப்னஸை நம்ம கொண்டு வரணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு அந்த ஷார்ப்னஸாக இருக்கிற மாதிரி அந்த ஒரு இது வரும், இந்த ஷார்ப்னஸ்ஸை. இப்போ பாருங்கள், கரெக்டாக இந்த எட்ஜில் ஷார்ப்னஸாக இருக்கா. அகெயின் நம்ம எப்படி கொடுத்தோமோ அதே மாதிரி இந்த டர்னுக்கு எடுத்துகிட்டு போயிடணும். கரெக்டாக அந்த திக்னஸோடு எடுத்துகிட்டு வரணும். கொஞ்சம் கூட விலகின மாதிரி இருக்கக்கூடாது. அந்த ஷேப் கரெக்டாக நமக்கு அந்த சரிஞ்சு வந்த மாதிரி இருக்கணும். ஒரு பிரமிடு அந்த ஷேப்பில் சேமாக அழகாக அதே மாதிரி நம்ம எப்படி லெஃப்ட் சைடு எடுத்துகிட்டு வந்தோம்னா சேம் அதே மாதிரி கொஞ்சம் கிட்டக்க கரெக்டாக கொண்டு போகணும். கொஞ்சம் அதை பக்கத்தில் எடுத்துகிட்டு வந்த மாதிரி பீடை கொஞ்சம் விலகின மாதிரி தான், கொஞ்சம் இதுவாக தான் வரும். ஆனாலும் நம்ம பார்க்குறப்போ அது க்யூட்டாக வந்துடும். அப்படி இல்லை உங்களுக்கு கொஞ்சம் கேப் வர மாதிரி தெரிஞ்சுதுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஸ்டார்டிங் நீங்கள் கொஞ்சம் விலகின மாதிரி தெரிஞ்சதுன்னா இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. அதாவது இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. அகெயின் இங்கேருந்து வராமல். ஸோ அந்த அப்போ வந்து உங்களுக்கு அந்த கரெக்டாக வர மாதிரி இருக்கும். ஸோ பிகினராக இருக்கீங்கன்னா, இல்லை நாங்கள் இப்படியே வந்து கம்ஃபர்டபுளாக கரெக்டாக பண்ணுவோன்னா நீங்கள் இப்படியே பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பாருங்கள், உங்களுக்கு அந்த ஷார்ப்னஸ் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அழகாக இருக்கும் பாருங்கள். இங்கேருந்து நம்மளுக்கு அப்படியே வந்து இங்கே இந்த ஷார்ப்னஸை கொண்டு வர்றது தான் நம்மளுக்கு வேணும். ஸோ அகெயின் நம்ம அப்படியே இதே மாதிரி இங்கே கொண்டு வந்துடணும். கொஞ்சம் கேப் வந்த மாதிரி வரக்கூடாது. இன்கேஸ் உங்களுக்கு இங்கே போடுறப்ப கொஞ்சம் கேப் வர மாதிரி இருந்தால் இங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து 3 லேயர் சரி த்ரெட் வந்து 1 லேயர் மாதிரி கொடுத்துடணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுகர் பீட் ஒரு லேயர், அதுக்கப்புறம் பைப்பிங் த்ரெட் ஸ்டிக் பண்ணிவிட்டு அதை லோடிங் சுகர் பீடில் லோடிங் கொடுத்துருக்கோம் பாருங்கள். இந்த மாதிரி திக்னஸாக கொடுத்துடணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஆல்ரெடி கொடுத்த மாதிரி இதே சுகர் பீடை தான் ஆன்லைன் கொடுக்கணும். இது நிறைய பேர் கொடுக்க மறந்துடுறீங்க, கண்டிப்பாக கொடுக்கணும். அப்போ தான் வந்து ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3mm பீட், இந்த 3mm பீட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா இது சுகர் பீட். அதுக்கப்புறம் பாருங்கள், இது பார்த்திங்கன்னா நான் ஒயிட் ஸ்டோனு, அந்த ஒயிட் ஸ்டோனுமே நான் ஆல்ரெடி வீடியோவில் நான் உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்கேன். ஒயிட் ஸ்டோன் ஸ்டிக் பண்ணிவிட்டு அதை சர்க்கிள் பண்ணுற மாதிரி நம்ம ஃபுல்லாக சுகர் பீட் கொடுக்குறோம். இது எவ்ரி சிங்கிள் வீடியோவுமே நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 3mm பீட், அந்த லாஸ்ட்டில் வந்து சுகர் பீடு, இது வந்து பீட் லாக் கொடுத்துருக்கேன். இதுவுமே வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக கொடுத்துட்டு இந்த ஸ்லீவ் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஒரு ஸ்லீவ் நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அந்த ஸ்லீவ் டிசைன் தான் நான் இப்போ கொடுத்துட்டு வந்துட்டுருக்கேன் பாருங்கள். இப்போ வந்து இந்த ஃபினிஷிங் தான் நம்ம இப்போ இந்த டிசைன் தான் நம்ம இப்போ பண்ண போகிறோம் பாருங்கள். ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம ட்ரேசிங் பண்ணுறோம். இன்கேஸ் உங்களுக்கு வந்து இந்த ட்ரேசிங் கரெக்டாக வரலைன்னா இந்த ஒயிட் பென்சிலில்
லைட்டாக இப்படி போட்டுக்கோங்க. ஏன்னா ஒயிட் பென்சிலில் மார்க் பண்ணுறதுல ஒன்றும் ஆகிடாது, நம்ம எரேஸ் பண்ணிடலாம். இன்கேஸ் உங்களுக்கு அப்படியே எரேஸ் ஆகாதோன்னு நினச்சிங்கன்னா லைட்டாக ஒரு ப்ரஷில் கெரசின் லைட்டாக டிப் பண்ணிவிட்டு இப்படியே நாங்கள் நல்லா தேய்ச்சி விட்டிங்கன்னா அது எல்லாமே கிளியர் ஆகிடும், ஒன்றுமே தெரியாது, நல்லாயிருக்கும். அது எல்லாமே நீங்கள் இந்த மாதிரி நல்லா கொடுத்துக்கிட்டிங்கன்னா தான் அந்த லைன் மேலேயே நீங்கள் டிசைன் போடுறப்போ டிசைன் வந்து மிஸ்டேக் ஆகாது. ஸோ இதை ட்ரை பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் வந்து எப்பயுமே அந்த டிசைன் பண்ணுறப்போ அப்படி தான் பண்ணணும். எனக்கு ஜூம் பண்ணி தான் ஷோ பண்ணிகிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போவும் நான் பாருங்கள், உங்களுக்கு நல்லா ஜூம் பண்ணி தான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ சுகர் பீட் தான் இந்த டிசைன் கொடுக்க போகிறேன். நான் சொன்ன மாதிரி இப்போ சுகர் பீடை யூஸ் பண்ணுறீங்கன்னா மோஸ்ட்லி ஸ்டார்டிங்கில் மட்டும் இந்த 14 சைஸ் நீடில் யூஸ் பண்ணுங்கள் பாருங்கள். ஏன்னா அதுக்கப்புறம் கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த அயன் நீடில் யூஸ் பண்ணணும், அதான் வந்து உங்களுக்கு ஸ்பீடை கொடுக்கும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நல்லா ஸ்பீடு வந்ததுன்னா நீங்கள் ப்ளவுஸஸுமே கம்ப்ளீட் பண்ணுறது, ஆர்டர் எடுத்து பண்ணுறது ஈஸியாக இருக்கும். நீங்கள் சார்ஜஸ் நல்லா அதுக்கு போட்ட மாதிரி அதுக்கப்புறம் இன்கம்மை நீங்கள் நல்லா இன்கம் பண்ணலாம், ஐ மீன் இந்த டிசைன் மூலயமா. ஸோ அதுக்கு நீங்கள் வந்து ஸ்பீடு வரணுன்னா நீங்கள் இந்த நீடில் யூஸ் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டான ஒன்று. இப்போ பாருங்கள், நீங்கள் இதில் எடுத்திங்கன்னா ஒரு 6 தான் வரும், இதில் எடுத்திங்கன்னா நீங்கள் 11, 12 கிட்ட எடுக்கலாம். ஸோ அதை வச்சு நீங்கள் பண்ணுறப்போ ஸ்பீடுமே நல்லா வரும். அண்ட் கிளாத்துமே பார்த்திங்கன்னா இப்போ இதை நம்ம வந்து ஃபுல்லாகவே இப்படி கொண்டு போனோன்னா கூட கிளாத் ஒன்றுமே டேமேஜ் ஆகாது. பட் திஸ் இஸ் நாட் லைக் தட். இங்கே பாருங்கள், இது நீங்கள் இப்படி பண்ணிங்கன்னா போக போக லென்த்து பிரெத் அப்படியே திக்னஸ் அதிகமாக இருக்கா, அப்போ என்ன ஆகும், கிளாத் டேமேஜ் ஆகும். ஸோ அதுக்கு தான் சொல்கிறது, நீங்கள் எப்பவுமே இதை ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் எப்போயுமே டிசைன் போடுறப்போ சம்திங் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். ஒரு டிசைன்லேருந்து இன்னொரு டிசைன் எப்பயுமே சம்திங் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி சுகர் பீடு இன்னும் அதிகமாக நீங்கள் இப்படி கொட்டிட்டு இதிலேருந்து இப்படி எடுத்திங்கன்னாவே குயிக்காகவே வந்துடும். ஸோ அதுக்கெல்லாம் நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக பண்ணணுன்னா நீங்கள் அயன் நீடில் ட்ரை பண்ணுங்கள். நிறைய பேர் அட்வான்ஸ் லெவலில் முடித்தவங்களே கூட அதை ட்ரை பண்ண மாட்டேன்றாங்க. என் கிளாஸ் ஸ்டூடெண்ட் ஆன்லைன் கிளாஸுமே சரி ஆஃப்லைன் கிளாஸுமே சரி நான் நிறைய பேருக்கு அட்வைஸ் பண்ணேன். பட் அட்வான்ஸ் கிளாஸ் முடித்தவங்களே கூட இதை வந்து ட்ரை பண்ண மாட்டேன்றாங்க. ரீசன் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த துலிப் நீடில் யூஸ் பண்ணுறப்போ இது கம்ஃபர்டபுளாக ஆகிடுது. ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க, அவங்க அதை ட்ரை பண்ணவே மாட்டேன்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஒரு நாட் போட்டுக்கோங்க. நாட் போட்டுட்டு இப்போ பாருங்கள், நான் இங்கேருந்து டிசைன் கொடுக்குறேன், எடுத்துக்கிறோம். சேம் எப்பயும் மாதிரி சுகர் பீட் எப்பவுமே 2 பீடாக யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி நான் சொல்ல நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வந்து இப்போ நாங்கள் கொடுத்துட்ட பிறகு இப்படி எடுத்தோன்னா ஸ்டாண்ட்லேருந்து வரப்போ திக்னஸாக இருக்க மாட்டேங்குது, கொஞ்சம் கேப் விழுந்த மாதிரி இருக்குன்றீங்க. அதுக்கு இப்போ பாருங்கள், இப்படி 2 பீட் கொடுக்குறீங்களா, இந்த எண்டில் கொடுக்கறத விட கொஞ்சம் இன்னுமே கொஞ்சம் இப்படி தள்ளின மாதிரி இங்கே டிப் பண்ணி நல்லா பஞ்ச் பண்ணிவிட்டு இப்படி எடுத்திங்கன்னா அப்போ உங்களுக்கு நல்லா வரும், திக்னஸாக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஜூம் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். இப்போது 2 பீட் போடுறோம். இது பிகினராக இருக்கிறவங்களுக்கு ஒரு டியூட்டோரியல் வீடியோவாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் நான் உங்களுக்கு எவ்ரி சிங்கிள் ஸ்டெப்பும் நான் உங்களுக்கு மிஸ் பண்ணாமல் சொல்லி போடுறேன். பாருங்கள், இந்த 2 பீட் கொடுத்தோடனே நிறைய பேர் இந்த எண்டில் தானே போட சொல்கிறீங்கன்னா இந்த எண்டில் இப்படி எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. அப்படின்னா ஆகும், இந்த இடத்துல கேப் வர மாதிரி ஆகிடும். அதுவே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கொஞ்சம் இப்படி எடுத்த உடனே இது என்ன பண்ணுறீங்க, இந்த எண்டில் கரெக்டாக கொஞ்சம் இங்கே போகிறத விட கொஞ்சம் பிஃபோராகவே இப்படி வச்சு நீடில் இப்படி வச்சு பண்ணுறத விட கொஞ்சம் இப்படி இப்படி பாருங்கள், புரியும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் இப்படி வச்ச மாதிரி கொஞ்சம் இப்படி தள்ளின மாதிரி இப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு கிட்டக்காவே வரும். கரெக்டாக ரொம்ப நெருங்கின மாதிரி வரும். பாருங்கள், ரொம்ப நெருங்கின மாதிரி வருதா. ஸோ இதை டிப் நோட் பண்ணிக்கோங்க, நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க. இன்னொரு டைம் நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து நீங்கள் ரொம்ப அதுக்குன்னு நீங்கள் பார்த்து பண்ண வேண்டியதே இருக்குது. ஒன்றுமே இல்லை, இப்படி பண்ணுறீங்க. அதை விட நீங்கள் நான் சொல்கிறது என்னென்னா, இப்படி எடுத்துடுறீங்க, கொஞ்சம் கிட்ட போட்டு இப்படி கொஞ்சம் உள்ளுக்க போன மாதிரி நீடில் நல்லா உள்ளே இப்படி போன மாதிரி இப்படி வச்சு இப்படி போன மாதிரி விட்டு இப்படி எடுத்திங்கன்னா பாருங்கள், உங்களுக்கு கேப்பே வராது. பாருங்கள், கேப்பே இருக்காது, நல்ல திக்னஸாக இருக்கும். ஸோ நான் போடுறேன் பாருங்கள். இப்படி எடுக்கிறீங்க, இங்கே இந்த எண்டில் போடுறது பதில் கொஞ்சம் இப்படி உள்ளே தள்ள மாதிரி இப்படி இந்த உள் பக்கமாக அட் த சேம் டைம் நம்ம லைன்லேயும் வரோமான்றதையும் பார்க்கணும். இந்த லைனில் கரெக்டாக கொண்டு வராமான்றதையும் பார்க்கணும். ஏன்னா நம்மளுக்கு டிசைனும் இம்பார்ட்டண்டான ஒன்று. ஸோ பாருங்கள், இப்படி உள்ளே இப்படி தள்ளின மாதிரி போட்டுட்டு அவ்வளோதான், நீங்கள் போயிட்டே இருக்கலாம். நான் சொன்ன மாதிரி நீங்கள் அயன் நீடில் நல்லா இப்படி எடுத்திங்கன்னா குயிக்காக உங்களுக்கு பாருங்கள் பீட் அப்படியே மாட்டோம் நல்லா. அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், எப்பவுமே இந்த ஹூக் வந்து
இப்படி வச்ச மாதிரி எடுத்திங்கன்னா, இப்படி பார்த்த மாதிரி, உங்களை பார்த்த மாதிரி இருக்கக்கூடாது, இப்படி பார்த்த மாதிரி நீங்கள் எடுத்திங்கன்னா டக் டக்குன்ட்டு வரும் பாருங்கள். டக் டக்குன்னு எடுக்கலாம். அந்த ஹூக் வந்து உங்களை பார்த்த மாதிரி வச்சு எடுக்கக்கூடாது, உங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற மாதிரி வச்சு இப்படி எடுக்கணும். இப்போ குயிக்காக வரும். அதே மாதிரி இப்படி டக் டக்குன்னு எடுத்திங்கன்னா ப்ராக்டிஸ் ஆச்சுன்னா டக் டக்குன்னு வந்துடும். ஆனால் அதுக்கு நீங்கள் கொஞ்சம் இன்னும் எக்ஸஸாக பீடை லோட் பண்ணி இங்கே போட்டுக்கணும். இப்போ பாருங்கள் 2 பீடை நான் கொடுத்துட்டு போகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடி பாருங்கள் இந்த லைன் மேலேயும் வரணும். நம்ம இப்படி கொடுக்கறத விட கரெக்டாக கொஞ்சம் பஞ்சிங் வந்து உள்ளே தள்ளின மாதிரி இப்படி கொடுத்தோன்னா உங்களுக்கு அந்த பீடு கேப்பே இல்லாமல் வரும். அதுக்கு தான் சொல்கிறது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒன்றுமே இல்லை, அவ்வளோதான். பாருங்கள் 2 பீடாக கொடுத்துட்டு ஃபாஸ்ட் வந்துடும் ஈஸியாக உங்களுக்கு. ஒரு சில பீடுமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிராஸாக இருக்க மாதிரி இருக்கும் அந்த பீடும் கூட. ஸோ அது கூடவே நம்மளுக்கு அந்த லைனை வந்து ஸ்ட்ரெயிட்டாக இல்லாத மாதிரி ஷோ பண்ணும். அதுவுமே இருக்குது, கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் இங்கே கொண்டு போகிறப்போ நம்ம கரெக்டாக இந்த பெண்டை கரெக்டாக இப்படி கொண்டு வரணும். பாருங்கள், நான் கொண்டு போகிறப்ப தெரியும் உங்களுக்கு. அந்த பெண்டை நம்ம கரெக்டாக கொண்டு வரணும். பாருங்கள், கொஞ்சம் அப்படியே சாய்ச்ச மாதிரி அந்த பெண்டை கொண்டு வரணும். இல்லைன்னா பெண்டு வராது, நம்மளுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வந்த மாதிரி வந்துடும். அட் த சேம் டைம் இந்த இதுவுமே இப்படி தட்டுனா சவுண்டு வர மாதிரி ஸ்டாண்டில் ஸ்டிக் பண்ணிக்கோங்க கரெக்டாக கிளாத்தை. பாருங்கள், இன்னுமே நான் நல்லா ஜூம் பண்ணி தான் உங்களுக்கு ஷோ பண்ணேன். என்னுடைய ஒரு மோட்டிவ் சொன்ன மாதிரி இங்கே கிளாஸ் போய் தான் லேர்ன் பண்ணிக்கணுன்றதில்ல, வீட்டில் இருக்கிறவங்களுக்கு டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஒரு இது கற்றுக்கிட்ட மாதிரி ஒரு ஏர்னிங்ஸ் எடுத்த மாதிரி இருக்கணுன்ற மோட்டிவில் எடுத்தது தான் நான் இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ உங்களுக்கு எப்படி சிங்கிள் ஸ்டெப்பும் நான் ஆல்ரெடி இந்த இன்னொரு ஹேண்டுக்கு போட்டப்பையும் நான் அந்த வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். பட் இதுவுமே ஏன் பண்ணுறேன்னா உங்களுக்கு அந்த டவுட்ஸ்ன்றது இருக்கக்கூடாது. நிறைய பேர் அந்த வீடியோஸ் பார்த்துருப்பீங்க, பார்த்துருக்க மாட்டீங்க. அதே அப்லோட் பண்ணலாம். பட் நான் அதை அப்படி பண்ணுறதை விட நம்ம நியூவாகவே போட்டு ஷோ பண்ணிடலாம் அப்படின்ட்டு தான் நான் இதுவுமே உங்களுக்கு அப்படியே போட்டு ஷோ பண்ணிவிட்டு வந்துட்டு. இப்போ பாருங்கள், இப்போ ரிமூவ் ஆச்சா நம்ம என்ன பண்ணோம், அந்த 2 பீடை எடுத்துகிட்டு தான் நம்ம இப்படி பண்ணுறது பெஸ்ட்டு. அதை விட்டுட்டு இழுத்துட்டு போயிட்டு இருந்தீங்கன்னா அந்த ஹோல் லைனுமே உங்களுக்கு ரிமூவ் ஆகிட்டு வந்துடும். இது அட்வான்ஸ் லெவலில் முடித்தவங்களுக்குமே கூட சில சமயத்தில் மிஸ்டேக் ஆகும். எல்லாருக்குமே வருது தான். கொஞ்சம் பொறுமையாக போடுங்க. பேஷன்ஸ் ரொம்ப முக்கியம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. அண்ட் க்ரியேட்டிவிட்டியாக பண்ணுங்கள். சம்திங் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுங்கள் ஒருத்தருலேருந்து இன்னொருத்தருக்கு. அப்போ வந்து கஸ்டமருமே உங்களை தேடி வருவாங்க, கண்டிப்பாக வருவாங்க. ஏன்னா ஒரு கஸ்டமர் வந்து இன்னொருத்தருக்கு சொன்னாங்கன்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னா இப்போ எல்லா கஸ்டமருமே உங்கள்கிட்ட வருவாங்க. ஸோ எப்பயுமே வந்து க்ரியேட்டிவிட்டியாக பண்ணுங்கள். ஒருத்தருக்கு பண்ண டிசைனே இன்னொருத்தருக்கு பண்ணாதீங்க. இன்கேஸ் அந்த மாதிரி பண்ணுறீங்கன்னா கூட சம்திங் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி பண்ணுங்கள். அதுதான் உங்களை வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகும். அட் த சேம் டைம் கன்சிஸ்டன்சியாக பண்ணுங்கள். இது வரல, இப்போ நீங்கள் ஜஸ்ட்டு லேர்ன் பண்ணிவிட்டு நீங்கள் ஆர்டர்ஸ் எடுக்கலைன்னா கூட ஒரு யூடியூப் சேனலில் நீங்கள் அதை அப்லோட் பண்ண ஆரம்பிங்க. அதையுமே கன்சிஸ்டன்சியாக பண்ணுங்கள். வியூஸ் போகலன்னு விட்டாதீங்க. ஸோ எது ஒன்று நீங்கள் கன்சிஸ்டன்சியாக பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். ஏன்னா நீங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு இங்கே ஷார்ப்னஸ் வரப்போ நான் ஷோ பண்ணுறேன். ஏன்னா வீடியோ லென்த்தாக போனாலும் நீங்கள் பார்க்க மாட்டீங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே ஷார்ப்னஸ்ஸை நம்ம எப்படி கொண்டு வரோன்றதுக்காக இந்த வீடியோ போடுறேன். பாருங்கள், 2 பீடாக தான் கொடுக்கணுமே சுகர் பீன் சொன்ன மாதிரி. அட் த சேம் டைம் நீங்கள் லைனில் கரெக்டாக ஃபார்ம் பண்ணி கொண்டு வரீங்களான்றதையும் பார்த்துட்டே வாங்க. நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் எப்பவுமே இந்த இடத்துல கொடுக்காம ஸ்டிச்சஸ்ஸு நீங்கள் பஞ்ச் பண்ணுறப்போ கொஞ்சம் இப்படி இந்த நீடில் வந்து இப்படி வச்ச மாதிரி 2 பீடுக்கு இப்படி வச்ச மாதிரி இப்படி கொடுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக வரும். அண்ட் இந்த ஷார்ப்னஸ் வந்து நம்ம 1 பீடு இதில் கொஞ்சம் ஷார்ப்னஸ் வேணும்னா 1 பீட் நடுவில் எடுக்கணும். அதே ரொம்ப ஷார்ப்னஸ் வேணும்னா 2 பீட் நடுவில் எடுக்கணும். இந்த இன்பிட்வீனில் எடுக்கணும். பாருங்கள், நான் ஷோ பண்ணுறேன் உங்களுக்கு. இப்போது இந்த இடத்துல ஷார்ப்னஸ் கொண்டு வர போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த நாட் போட்டுட்டு ஜூம் பண்ணி காட்டுறவங்களுக்கு நல்லா அந்த ஷார்ப்னஸ் கொண்டு வரத்துக்கு. பாருங்கள், இப்போ வந்து ஷார்ப் பண்ணுறதுல நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா இப்போது இந்த 1 பீட் நடுவில் நம்ம இங்கே ஸ்டிச் போட்டு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த 1 பீட் நடுவில் இந்த இடத்துல ஸ்டிச் போட்டு கொண்டு வந்தால் ஷார்ப்னஸ் கம்மியாக வரும். அதே நமக்கு ஷார்ப்னஸ் அதிகமாக வேணும்னா இந்த 2வது பீட் நடுவில் இங்கே பஞ்ச் பண்ணி எடுத்து போடணும். ஃபஸ்ட்டு பீட் இதில் நான் போட்டு உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். பாருங்கள், இந்த 1 பீட் நடுவில் இங்கே ஒரு நாட் போட்டுடணும், எடுக்கணும், பஞ்ச் பண்ணி எடுத்துட்டு
அந்த ஒரு பீட் கேப்பில் நம்ம இப்படி கொண்டு வரணும். ஒரு பீட் கேப்பில் சேம் அதே மாதிரி இன்னொரு பீடு 2 பீடு நம்மளுக்கு இன்னும் ஷார்ப்னஸ் வேணுன்னா இந்த 2வது பீட் நடுவில் இங்கே விட்டு எடுத்து அந்த ஷார்ப்னஸை இப்படி 2 பீட் நடுவில் இப்படி கொண்டு வரணும். புரியும்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு இந்த ஒரு பீட் ஷார்ப்னஸ் போதும்னு நான் பார்க்குறேன். அப்போ வந்து என்ன பண்ணணும், இந்த ஒரு பீட் நடுவுலையே நான் இந்த ஷார்ப்னஸ் போதுன்ட்டு இங்கே போட்டுடுறேன். ஏன்னா நான் ஆல்ரெடி கொடுத்துருக்க டிசைனில் அந்த ஒரு பீட் அந்த ஷார்ப் தான் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த ஷார்ப்னஸ்ஸே எனக்கு எனஃப் போதும். அதான் பாருங்கள். இப்போது கொடுத்துட்டு இங்கே ஒரு நாட் போட்டுடணும். நான் சொன்ன மாதிரி நாட் கொடுத்துட்டு சேம் நம்ம எப்பயும் போல் 2 பீடாக கொடுத்துட்டு போனோன்னா அந்த ஷார்ப்னஸ் நல்லாவே இருக்கும். இந்த டைப் நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது. இதில் நிறைய இருக்குது, ஆனால் அதை விட எல்லாத்த விட பெஸ்ட்டாக இருக்கிறது இது தான். உங்களுக்கு ஈஸியாகவும் வரும். ஸோ அதுக்கு தான் நான் இந்த ஷார்ப்னஸ் கொண்டு வரதை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல பாருங்கள். இப்போது ஷார்ப்னஸ் க்யூட்டாக இருக்கா? அதே மாதிரி இந்த பெண்டுமே பாருங்கள் கரெக்டாக வந்திருக்கும் பெண்டு. ஸோ அந்த பெண்டும் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட். அண்ட் இந்த லைனில் வரணும். அண்ட் திக்னஸுமே பாருங்கள் இவ்வளோ திக்காக வந்திருக்கு. எந்த ஒரு கேப்புமே இருக்காதவங்களுக்கு நான் சொன்ன ஐடியாவில் ட்ரை பண்ணிங்கன்னா நான் சொன்ன மாதிரி இன்னொரு டைமும் சொல்லிடுறேன் பாருங்கள். இந்த 2 பீடையும் இப்போ எடுக்கிறோமா, இந்த 2 பீடு எப்பவுமே சுகர் பீட் 2 பீட் கொடுக்கணும். நீங்கள் இப்படி பஞ்ச் பண்ணுறதை விட அந்த பீடை பாருங்கள் இப்படி கொஞ்சம் இப்படி அதுக்கு உள்ளே போன மாதிரி இப்படி பஞ்ச் பண்ணி இப்படி எடுங்க. அப்போ வந்து உங்களுக்கு அந்த பாருங்கள் ஈஸியாக வந்துடும். கேப்பும் வராது. நீங்கள் ஸ்டாண்ட்லேருந்து கிளாத்தை ரிமூவ் பண்ணாலுமே கேப் வராது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இன்னொரு டிசைன் வரப்போ நான் உங்களை மீட் பண்ணுறேன், வீடியோ அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஆல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதில் நிறைய பேருக்கு டவுட்ஸ் வருது. இதை ஒன் மோர் டைம் போட்டு காட்டுங்க அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. அஃப்கோர்ஸ் பிகினராக இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்ட்டு நினைக்கிறேன். ஸோ இந்த டிசைனை மட்டும் நான் ஒன் மோர் டைம் நான் உங்களுக்கு நிறைய தடவை ஷோ பண்ணும் அப்படின்றதுக்காகவே நான் இந்த ஸ்டிச்சஸ் போடுறதை எப்பவுமே வந்து இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த சர்க்கிள் பண்ணுறப்போ எந்த ஒரு சர்க்கிளாக இருந்தாலும் இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். பிகாஸ் நம்ம நாட் போடுறப்போ இந்த இடத்துல தான் வந்து அது எண்ட் ஆகும். ஸோ அது தெரியாது, அதுக்கு தான் சொல்கிறேன். பாருங்கள், சுகர் பீடை 2 பீடாக கொடுக்குறோம். அகெயின் நான் சொன்னதே தான். எப்பவுமே கம் கொஞ்சம் அதிகமாக அப்ளை பண்ணிட்டிங்கன்னா அந்த நீடில் வந்து இறங்குறப்போ கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும். அதே மாதிரி நம்ம கரெக்டாக அந்த கிட்டே எடுத்துகிட்டு போனோம்னா கரெக்டாக அந்த நாட் முடிகிற இடத்துலேருந்து நம்ம பீடை கரெக்டாக கொண்டு வரணும் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் பாருங்கள். இந்த இடத்துல கரெக்டாக அந்த முடிகிற இடத்துலேருந்து நம்ம நாட்டை எடுத்துக்கணும். அண்ட் 2 பீடாக கிட்ட கொடுத்துட்டே வரணும். நான் சொன்ன மாதிரி எப்பவுமே இந்த மாதிரி அயன் நீடல் ட்ரை பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நம்ம நிறைய பீட்ஸ் எடுத்துகிட்டு குயிக்காக போட்டுட்டு போயிட்டே இருக்க முடியும். ஏன்னா ப்ரைடல் ப்ளவுஸுன்னு வரப்போ நம்மளுக்கு ஆர்டர்ஸ் வரப்போ நம்ம குயிக்காக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா பண்ணிவிட்டு நம்ம ஏர்னிங்ஸ் நல்லா எடுக்கலாம். ஸோ ஏர்னிங்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் நம்ம வந்து இந்த அயன் நீடல் யூஸ் பண்ணிக்கிறது. ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான இந்த அயன் நீடில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வந்து நல்லா அட்வான்ஸ் லெவலில் போனவங்களே கூட இதை ட்ரை பண்ணாமல் விட்டுடுறீங்க. எங்களுக்கு அதை விட இந்த துளிப் நீடிலே கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த தப்பை திரும்ப பண்ணாதீங்க. நீங்கள் இதை ட்ரை பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் வந்து நீங்கள் குயிக்காக போட முடியும். நான் அகைன் அதை தான் மென்ஷன் பண்ணிகிட்டே இருக்கேன். அதே மாதிரி நம்ம கம்மு கொஞ்சம் அதிகமாகிடுச்சுன்னா நம்மளுக்கு அந்த த்ரெட் எடுக்கிறப்போ ரொம்ப ரஃப்பாக கொடுக்கும். த்ரெட்டே கூட கட் ஆகிடும். ஸோ கம் அப்ளை பண்ணுறப்போ கொஞ்சம் பார்த்து அப்ளை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு டிப் நோட் பண்ணிக்கோங்க. பிகினராக இருக்கவங்க கம்மு கரெக்டாக எந்த அளவுக்கு வேணுமோ அவ்வளோ மட்டும் அப்ளை பண்ணுங்கள். அட் த சேம் டைம் ரொம்ப கம்மியாக போட்டிங்கனாலும் அந்த கம்மில் போய்ட்டு அந்த ஸ்டோன் வந்து ஃபிக்ஸ் ஆகாதது. ஸ்டோனாக இருக்கலாம், மேபி சக்ராஸாக இருக்கலாம், அந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் சரி. கம் அதிகமாக நம்ம போடலைனாலும் அது அந்த இடத்துல ஃபிக்ஸ் ஆகாது. அட் த சேம் டைம் மீடியமாகவும் யூஸ் பண்ணணும். ஸோ பார்த்து கம்மை யூஸ் பண்ணுங்கள். இது ஒரு டிப் நோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நானுமே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம் அதிகமாகிடுச்சு. இந்த இடத்துல எனக்கு கொஞ்சம் ஹார்டாக இருந்தது. அதுக்கு தான் சொல்கிறேன், பிகினராக இருக்கவங்க கரெக்டாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி நீங்கள் கிளாஸ் போனீங்கன்னா அவங்களே சொல்லிடுவாங்க இதெல்லாம். போகாதவங்களுக்கு நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கிளாஸ் போகணுன்னு அவசியமே இல்லை. நீங்கள் என்னுடைய வீடியோஸை நீங்கள் பார்த்தீங்கன்னாவே நீங்கள் எல்லா டவுட்ஸும் கிளியர் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் ரைட் யுவர் ஃபீட்பேக் இன் கமெண்ட் அண்ட் யூ கேன் ஆஸ்க் மீ எனி டவுட் regarding this audio work.
ஸோ ப்ளீஸ் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு சேனலாக தான் இருக்கணும். நான் இதை ஸ்டார்ட் பண்ணதே நான் என்னுடைய சேனலில் சொல்லியிருப்பேன். ஸ்டார்ட் பண்ணதே வீட்டில் இருக்கிற நம்ம ஃபீமேல்ஸ் வந்து வீட்டில் இருக்கவங்க நம்ம சும்மா இருக்கக்கூடாது. கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஏர்னிங்ஸ் எடுக்கணும். நம்ம அந்த 2 பீடை கொடுத்துட்டு திரும்ப நாட் போட்டுக்கிறோம். பாருங்கள், அப்படி கிட்ட இப்படி தான் வரணும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், அதே மாதிரி நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஒரு சர்க்கிள் வரப்போ நம்ம ரொம்ப பீடு இந்த இடத்துல கொடுத்துடக்கூடாது. ரொம்ப கேப் இருக்குதோ என்னவோன்ட்டு ஒரே ஒரு பீடு வருதுன்னா ஒரு பீடு மட்டும் கொடுங்க, அதுக்கு மேலே கொடுக்காதீங்க. அப்படி கொடுத்தீங்கன்னா அந்த சர்க்கிள் ஷேப், அந்த சர்க்கிளுடைய ஷேப்பே வந்து மாறிடும். ஒரே ஒரு பீடைனா கொடுத்துட்டு அந்த ஒரு பீடோட நாட் எண்ட் பண்ணிவிடுங்க அந்த இடத்துல. அப்போ தான் வந்து சர்க்கிள் மாதிரியே நம்மளுக்கு ஃபார்ம் ஆகும். இல்லைன்னா சர்க்கிள் மாதிரி இருக்காது, ஏதோ ஒரு அதர் ஷேப் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். அது சர்க்கிள் மாதிரியே இருக்காது, அவுட்ஃபிட்டும் நல்லா இருக்காது. இதை நோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்பவுமே. அவ்வளோதான், நம்ம நாட் போட்டுற வேண்டியதான். சிலர் வந்து இந்த நாட் போடுறதுல இந்த பீடில் எடுத்துகிட்டு வந்து கூட இப்படி விட்டு கூட எடுத்துடுறாங்க. ஸோ அது என்னந்தாலும் எனக்கு சேஃபாக தெரியல. நீங்கள் நாட் போட்டுறது தான் பெஸ்ட்டு. நம்ம பீட் லாக் பண்ணுற மாதிரி பண்ணுறாங்க, அது பண்ணால் நம்ம போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு அது ஓகேவா தெரில. எனக்கு பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி நாட் போடுறது தான் பெஸ்ட்டு. பாருங்கள், அதே நம்பர் 2 சுகர் பீட் கொடுக்குறோம். சேம் அதே மாதிரி அதுக்கப்புறம் நல்லா லாக் பண்ணிவிட்டு சர்க்கிள் பண்ணுற மாதிரி கொடுத்துட்டு போகணும். நம்ம ஒரு கொஞ்சம் நெருக்கமாக வேணால் ஸ்டோனை ஸ்டிக் பண்ணிட்டோன்னா இப்படி பண்ணுறப்போ கரெக்டாக வராது. இப்போ பாருங்கள், கரெக்டாக வரும். அதையுமே நம்ம பார்த்து தான் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், சர்க்கிள் கரெக்டாக வந்துடுச்சு. அதை பாருங்கள், இந்த சர்க்கிளுக்கும் தெரியுதுங்களா உங்களுக்கு? சர்க்கிள் கரெக்டாக வந்துடும். இந்த ஒரே ஒரு பீடு மட்டும் இங்கே கொடுக்கணும் நம்ம, அவ்வளோதான். எப்போயுமே ஸ்டோனும் நம்ம டிஸ்டன்ஸ் கரெக்டாக கொடுக்கணும், எங்கே டிஸ்டன்ஸும் கரெக்டாக கொடுக்கணும், நம்ம சர்க்கிள் பண்ணுறதும் கரெக்டாக இருக்கணும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த அவுட்ஃபிட்டுமே நல்லா வரும். இதை நோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் வந்து மோஸ்ட்லி வந்து நம்ம அயன் நீடில் யூஸ் பண்ணுறது பெஸ்ட். இது என்னுடைய டிப். ஆனால் எடுக்கிறது நம்ம சென்டர் பாயிண்டில் எடுக்கிறோம். நிறைய பேர் வந்து இந்த சர்க்கிள் பண்ணுறது கேட்கறதுனால நான் உங்களுக்கு ஒன் மோர் டைம் நான் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறது. ஏன்னா பிகினராக இருக்கவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த ரீசன் ஒன்லி ஐ மேட் திஸ் ஒன் மோர் டைம். இதில் என்ன ஒன்றுனா ஆரியில் நம்ம கரெக்டாக பொறுமையாக பண்ணணும். கொஞ்சம் விட்டோம்னாலும் பீடு விலகிடும் ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக நம்ம பொறுமையாக பண்ணணும். அண்ட் கரெக்டாக எடுத்துகிட்டு நம்ம அந்த இதில் விடுறப்பையுமே கரெக்டாக விடணும். ஏன்னா வந்து ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ் இது. நம்மளுக்கு ஒரு டிப்ரெஷன் இல்லாமல் இருக்கும். அண்ட் வந்து நம்ம வீட்டில் இருந்தும் பண்ணலாம், ஒரு யூடியூப்பாகவும் பண்ணலாம், ஒரு கோர்ஸாகவும் எடுக்கலாம். ஸோ நல்ல ஒரு பிஸ்னஸ் இது. ஸோ கண்டிப்பாக லேர்ன் பண்ணிக்கோங்க. நம்ம இன்கேஸ் நம்ம ஸ்டடீஸில் அதிகமாக படிச்சிருந்தாலும் சரி, படிக்காமல் இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே நல்லா வர ஒரு பிஸ்னஸ் இது. நாட் போட்டுக்கோங்க. ஓகே, சென்டரில் எடுக்கிறோம். நீங்கள் அந்த எடுக்கிறப்போ ஹார்டாக இருக்குதுன்னா அந்த இடத்துல நம்ம கம் அதிகமாக விட்டுட்டு இருக்கோம், மீன் பண்ணிக்கணும். ஸோ கொஞ்சம் அப்போ ஸ்லோவாக விடுங்க, ஏன்னா த்ரெட்டு கட் ஆகிடும். ஏன்னா த்ரெட்டு கட் ஆச்சுன்னா நீங்கள் அகெயின் நீங்கள் ஸ்டார்டிங் பிகினர் பாயிண்ட்லேருந்து எடுத்துகிட்டு வரணும். அந்த த்ரெட்டை கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதுதான். ஸோ டைம் அதிகமாக இழுத்துரும். ஸோ பார்த்து பொறுமையாக பண்ணுங்கள். பொறுமையும் இருக்கணும், பேஷன்ஸ் இருக்கணும். கண்டிப்பாக ஆரியில் பேஷன்ஸ் இல்லாமல் நம்ம பண்ணவே முடியாது. க்ரியேட்டிவிட்டியும் இருக்கணும். அட் த சேம் டைம் பேஷன்ஸோடையும் க்ரியேட்டிவிட்டியோடையும் பண்ணணும். ஒர்க்கு கண்டிப்பாக நம்மளுக்கு அவுட்ஃபிட்டு ரொம்பவே க்யூட்டாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, சர்க்கிள் கரெக்டாக வந்துருச்சா? இப்போ நம்ம எண்ணாட் கொடுத்துடலாம். அவ்வளோதான். எடுத்துட்டு
நம்ம எண்ணாட் கொடுத்துட்டோன்னா கம்ப்ளீட்டாக. எண்ணாட் தெரியாதவங்கள கொஞ்சம் நல்லா ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எடுத்துகிட்டு நம்ம உள்ளே ஒரு த்ரெட்டை எடுத்து இதிலேருந்து திரும்ப அங்கேயே நம்ம இங்கே கொண்டு போயிட்டு இப்படி இழுத்துட்டோன்னா அவ்வளோதான், நாட் விழுந்துடும். பாருங்கள், நம்ம என்ன இழுத்தாலும் ஒன்றும் ஆகாது. இன்கேஸ் பிகினராக இருக்கும் கொஞ்சம் அதிகமாக ஒரு த்ரெட் விட்டுட்டிங்கன்னா கீழே நம்ம நீடில் விட்டு அதை கீழே இழுத்துருங்க, புல் பண்ணிவிடுங்க. ஸோ அப்போது அந்த த்ரெட்டு வந்து தெரியாது பாருங்கள். ஸோ இதே மாதிரி நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். And don't forget to subscribe my channel with your small like. That's only boosts me to upload more videos, friends. And don't forget to write your feedback in comment. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து 3 லேயர் சரி த்ரெட்டை வந்து 1 லேயர் மாதிரி கொடுத்துடணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுகர் பீட் ஒரு லேயர், அதுக்கப்புறம் பைப்பிங் த்ரெட் ஸ்டிக் பண்ணிவிட்டு அதை லோடிங் சுகர் பீடில் லோடிங் கொடுத்துருக்கோம் பாருங்கள். இந்த மாதிரி திக்னஸாக கொடுத்துடணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஆல்ரெடி கொடுத்த மாதிரி இதே சுகர் பீடை தான் ஆன்லைன் கொடுக்கணும். இது நிறைய பேர் கொடுக்க மறந்துடுறீங்க, கண்டிப்பாக கொடுக்கணும். அப்போ தான் வந்து ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3mm பீட், இந்த 3mm பீட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா இது சுகர் பீட். அதுக்கப்புறம் பாருங்கள், இது பார்த்திங்கன்னா நான் ஒயிட் ஸ்டோனு, அந்த ஒயிட் ஸ்டோனுமே நான் ஆல்ரெடி வீடியோவில் நான் உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்கேன். ஒயிட் ஸ்டோன் செக் பண்ணிவிட்டு அதை சர்க்கிள் பண்ணுற மாதிரி நம்ம ஃபுல்லாக சுகர் பீட் கொடுக்குறோம். இது எவ்ரி சிங்கிள் வீடியோவுமே நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 3mm பீட், அந்த லாஸ்ட்டில் வந்து சுகர் பீடு, இது வந்து பீட் லாக் கொடுத்துருக்கேன். இதுவுமே வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக கொடுத்துட்டு இந்த ஸ்லீவ் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஒரு ஸ்லீவ் நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அந்த ஸ்லீவ் டிசைன் தான் நான் இப்போ கொடுத்துட்டு வந்துட்டுருக்கேன் பாருங்கள். இப்போ வந்து இந்த ஃபினிஷிங் தான் நம்ம இப்போ இந்த டிசைன் தான் நம்ம இப்போ பண்ண போகிறோம் பாருங்கள். ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம ட்ரேசிங் பண்ணுறோம். இஃப் இன்கேஸ் உங்களுக்கு வந்து இந்த ட்ரேசிங் கரெக்டாக வரலைன்னா இந்த ஒயிட் பென்சிலில் லைட்டாக இப்படி போட்டுக்கோங்க. ஏன்னா ஒயிட் பென்சிலில் மார்க் பண்ணுறதுல ஒன்றும் ஆகிடாது, நம்ம எரேஸ் பண்ணிடலாம். இஃப் இன்கேஸ் உங்களுக்கு அப்படியே எரேஸ் ஆகாதோன்னு நினச்சிங்கன்னா லைட்டாக ஒரு ப்ரஷில் கெரசின் லைட்டாக டிப் பண்ணிவிட்டு இப்படியே நாங்கள் நல்லா தேய்ச்சி விட்டிங்கன்னா அது எல்லாமே கிளியர் ஆகிடும், ஒன்றுமே தெரியாது, நல்லாயிருக்கும். அது எல்லாமே நீங்கள் இந்த மாதிரி நல்லா கொடுத்துக்கிட்டிங்கன்னா தான் அந்த லைன் மேலேயே நீங்கள் டிசைன் போடுறப்போ டிசைன் வந்து மிஸ்டேக் ஆகாது. ஸோ இதை ட்ரை பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் வந்து எப்பயுமே அந்த டிசைன் பண்ணுறப்போ அப்படி தான் பண்ணணும். எனக்கு ஜூம் பண்ணி தான் ஷோ பண்ணிகிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போவும் நான் பாருங்கள், உங்களுக்கு நல்லா ஜூம் பண்ணி தான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ சுகர் பீட் தான் இந்த டிசைன் கொடுக்க போகிறேன். நான் சொன்ன மாதிரி இப்போ சுகர் பீடை யூஸ் பண்ணுறீங்கன்னா மோஸ்ட்லி ஸ்டார்டிங்கில் மட்டும் இந்த 14 சைஸ் நீடில் யூஸ் பண்ணுங்கள் பாருங்கள். ஏன்னா அதுக்கப்புறம் கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த அயன் நீடில் யூஸ் பண்ணணும், அதான் வந்து உங்களுக்கு ஸ்பீடை கொடுக்கும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நல்லா ஸ்பீடு வந்ததுன்னா நீங்கள் ப்ளவுஸஸுமே கம்ப்ளீட் பண்ணுறது, ஆர்டர் எடுத்து பண்ணுறது ஈஸியாக இருக்கும். நீங்கள் சார்ஜஸ் நல்லா அதுக்கு போட்ட மாதிரி அதுக்கப்புறம் இன்கம்மே நீங்கள் நல்லா இன்கம் பண்ணலாம், ஐ மீன் இந்த டிசைன் மூலயமா. ஸோ அதுக்கு நீங்கள் வந்து ஸ்பீடு வரணுன்னா நீங்கள் இந்த நீடில் யூஸ் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டான ஒன்று. இப்போ பாருங்கள், நீங்கள் இதில் எடுத்திங்கன்னா ஒரு 6 தான் வரும், இதில் எடுத்திங்கன்னா நீங்கள் 11, 12 கிட்ட எடுக்கலாம். ஸோ அதை வச்சு நீங்கள் பண்ணுறப்போ ஸ்பீடுமே நல்லா வரும். அண்ட் கிளாத்துமே பார்த்திங்கன்னா இப்போ இதை நம்ம வந்து ஃபுல்லாகவே இப்படி கொண்டு போனோன்னா கூட கிளாத் ஒன்றுமே டேமேஜ் ஆகாது. பட் திஸ் இஸ் நாட் லைக் தட். இங்கே பாருங்கள், இது நீங்கள் இப்படி பண்ணிங்கன்னா போக போக லென்த்து பிரெத் அப்படியே திக்னஸ் அதிகமாக இருக்கா அப்படின்னாகும் கிளாத் டேமேஜ் ஆகும். ஸோ அதுக்கு தான் சொல்கிறது, நீங்கள் எப்பவுமே இதை ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் எப்போயுமே டிசைன் போடுறப்போ சம்திங் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். ஒரு டிசைன்லேருந்து இன்னொரு டிசைன் எப்பயுமே சம்திங் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி சுகர் பீடு இன்னும் அதிகமாக நீங்கள் இப்படி கொட்டிட்டு இதிலேருந்து இப்படி எடுத்திங்கன்னாவே குயிக்காகவே வந்துடும். ஸோ அதுக்கெல்லாம் நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக பண்ணணுன்னா நீங்கள் அயன் நீடில் ட்ரை பண்ணுங்கள். நிறைய பேர் அட்வான்ஸ் லெவலில் முடித்தவங்களே கூட அதை ட்ரை பண்ண மாட்டேன்றாங்க. என் கிளாஸ் ஸ்டூடெண்ட் ஆன்லைன் கிளாஸுமே சரி ஆஃப்லைன் கிளாஸுமே சரி நான் நிறைய பேருக்கு அட்வைஸ் பண்ணுறேன். பட் அட்வான்ஸ் கிளாஸ் முடித்தவங்களே கூட இதை வந்து ட்ரை பண்ண மாட்டேன்றாங்க. ரீசன் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த துளிப் நீடில் யூஸ் பண்ணுறப்போ இது கம்ஃபர்டபுளாக ஆகிடுது. ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க, அவங்க அதை ட்ரை பண்ணவே மாட்டேன்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஒரு நாட் போட்டுக்கோங்க. நாட் போட்டுட்டு பாருங்கள், நான் இங்கேருந்து டிசைன் கொடுக்குறேன், எடுத்துக்கிறோம். சேம் எப்பயும் மாதிரி சுகர் பீட் எப்பவுமே 2 பீடாக யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி நான் சொல்ல நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வந்து இப்போ நாங்கள் கொடுத்துட்ட பிறகு இப்படி எடுத்தோன்னா ஸ்டாண்ட்லேருந்து வரப்போ திக்னஸாக இருக்க மாட்டேங்குது, கொஞ்சம் கேப் விழுந்த மாதிரி இருக்குன்றீங்க. அதுக்கு இப்போ பாருங்கள், இப்படி 2 பீட் கொடுக்குறீங்களா, இந்த எண்டில் கொடுக்கறத விட கொஞ்சம் இன்னுமே கொஞ்சம் இப்படி தள்ளின மாதிரி இங்கே டிப் பண்ணி நல்லா பஞ்ச் பண்ணிவிட்டு இப்படி எடுத்திங்கன்னா அப்போ உங்களுக்கு நல்லா வரும், திக்னஸாக இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஜூம் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன்.
இப்போது 2 பீட் போடுறோம். இது பிகினராக இருக்கிறவங்களுக்கு ஒரு டியூட்டோரியல் வீடியோவாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் நான் உங்களுக்கு எப்படி சிங்கிள் ஸ்டெப்பும் நான் உங்களுக்கு மிஸ் பண்ணாமல் சொல்லி போடுறேன் பாருங்கள். இந்த 2 பீட் கொடுத்தோடனே நிறைய பேர் இந்த எண்டில் தானே போட சொல்கிறீங்கன்னா, இந்த எண்டில் இப்படி எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. அப்படின்னா ஆகும் இந்த இடத்துல கேப் வர மாதிரி ஆகிடும். அதுவே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கொஞ்சம் இப்படி எடுத்த உடனே இது என்ன பண்ணுறீங்க, இந்த இந்த எண்டில் கரெக்டாக கொஞ்சம் இங்கே போகிறத விட கொஞ்சம் பிஃபோராகவே இப்படி வச்சு நீடில் இப்படி வச்சு பண்ணுறத விட கொஞ்சம் இப்படி இப்படி பாருங்கள், புரியும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் இப்படி வச்ச மாதிரி கொஞ்சம் இப்படி தள்ளின மாதிரி இப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு கிட்டக்காவே வரும். கரெக்டாக ரொம்ப நெருங்கின மாதிரி வரும் பாருங்கள். ரொம்ப நெருங்கின மாதிரி வருதா? ஸோ இதை டிப் நோட் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க. இன்னொரு டைம் நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து நீங்கள் ரொம்ப அதுக்குன்னு நீங்கள் பார்த்து பண்ண வேண்டியதே இருக்கா? ஒன்றுமே இல்லை. இப்படி பண்ணுறீங்க, அதை விட நீங்கள் என்ன நான் சொல்கிறது என்னென்னா, இப்படி எடுத்துடுறீங்க, கொஞ்சம் கிட்ட போட்டு இப்படி கொஞ்சம் உள்ளுக்க போன மாதிரி நீடில் நல்லா உள்ளே இப்படி போன மாதிரி இப்படி வச்சு இப்படி போன மாதிரி விட்டு இப்படி எடுத்திங்கன்னா பாருங்கள், உங்களுக்கு கேப்பே வராது. பாருங்கள், கேப்பே இருக்காது, நல்ல திக்னஸாக இருக்கும். ஸோ நான் போடுறேன் பாருங்கள். இப்படி எடுக்கிறீங்க, இங்கே இந்த எண்டில் போடுறது பதில் கொஞ்சம் இப்படி உள்ளே தள்ள மாதிரி இப்படி இந்த உள் பக்கமாக அட் த சேம் டைம் நம்ம லைன்லேயும் வரோமான்றதையும் பார்க்கணும். இந்த லைனில் கரெக்டாக கொண்டு வராமான்றதையும் பார்க்கணும். ஏன்னா நம்மளுக்கு டிசைனும் இம்பார்ட்டண்டான ஒன்று. ஸோ பாருங்கள், இப்படி உள்ளே இப்படி தள்ளின மாதிரி போட்டுட்டு அவ்வளோதான், நீங்கள் போயிட்டே இருக்கலாம். நான் சொன்ன மாதிரி நீங்கள் அயன் நீடில் நல்லா இப்படி எடுத்திங்கன்னா குயிக்காக உங்களுக்கு பாருங்கள் பீட் அப்படியே மாட்டோம் நல்லா. அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், எப்பவுமே இந்த ஹூக் வந்து இப்படி வச்ச மாதிரி எடுத்திங்கன்னா, இப்படி பார்த்த மாதிரி, உங்களை பார்த்த மாதிரி இருக்கக்கூடாது, இப்படி பார்த்த மாதிரி நீங்கள் எடுத்திங்கன்னா டக் டக்குன்ட்டு வரும் பாருங்கள். டக் டக்குன்னு எடுக்கலாம். அந்த ஹூக் வந்து உங்களை பார்த்த மாதிரி வச்சு எடுக்கக்கூடாது, உங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற மாதிரி வச்சு இப்படி எடுக்கணும். இப்போ குயிக்காக வரும். அதே மாதிரி இப்படி டக் டக்குன்னு எடுத்திங்கன்னா ப்ராக்டிஸ் ஆச்சுன்னா டக் டக்குன்னு வந்துடும். ஆனால் அதுக்கு நீங்கள் கொஞ்சம் இன்னும் எக்ஸஸாக பீடை லோட் பண்ணி இங்கே போட்டுக்கணும். இப்போ பாருங்கள், 2 பீடை நான் கொடுத்துட்டு போகிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆல்ரெடி பாருங்கள், இந்த லைன் மேலேயும் வரணும். நம்ம இப்படி கொடுக்கறத விட கரெக்டாக கொஞ்சம் பஞ்சிங் வந்து உள்ளே தள்ளின மாதிரி அப்படி கொடுத்தோன்னா உங்களுக்கு அந்த பீடு கேப்பே இல்லாமல் வரும். அதுக்கு தான் சொல்கிறது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒன்றுமே இல்லை, அவ்வளோதான். பாருங்கள், 2 பீடாக கொடுத்துட்டு ஃபாஸ்ட்டு வந்துடும் ஈஸியாக உங்களுக்கு. ஒரு சில பீடுமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிராஸாக இருக்க மாதிரி இருக்கும் அந்த பீடும் கூட. ஸோ அது கூடவே நம்மளுக்கு அந்த லைனை வந்து ஸ்ட்ரெயிட்டாக இல்லாத மாதிரி ஷோ பண்ணும். அதுவுமே இருக்குது, கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் இங்கே கொண்டு போகிறப்போ நம்ம கரெக்டாக இந்த பெண்டை கரெக்டாக இப்படி கொண்டு வரணும். பாருங்கள், நான் கொண்டு போகிறப்ப தெரியும் உங்களுக்கு. அந்த பெண்டை நம்ம கரெக்டாக கொண்டு வரணும். பாருங்கள், கொஞ்சம் அப்படியே சாய்ச்ச மாதிரி அந்த பெண்டை கொண்டு வரணும். இல்லைன்னா அது பெண்டு வராது, நம்மளுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வந்த மாதிரி வந்துடும். அட் த சேம் டைம் இந்த இந்த இதுவுமே இப்படி தட்டுனா சவுண்டு வர மாதிரி ஸ்டாண்டில் ஸ்டிக் பண்ணிக்கோங்க கரெக்டாக கிளாத்தை. பாருங்கள், இன்னுமே நான் நல்லா ஜூம் பண்ணி தான் உங்களுக்கு ஷோ பண்ண வேண்டிய ஒரு மோட்டிவ் சொன்ன மாதிரி. நீங்கள் கிளாஸ் போய் தான் லேர்ன் பண்ணிக்கணுன்றதில்ல, வீட்டில் இருக்கிறவங்களுக்கு டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஒரு இது கற்றுக்கிட்ட மாதிரி ஒரு ஏர்னிங்ஸ் எடுத்த மாதிரி இருக்கணுன்ற மோட்டிவில் எடுத்தது தான் நான் இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ உங்களுக்கு எப்படி சிங்கிள் ஸ்டெப்பும் நான் ஆல்ரெடி இந்த இன்னொரு ஹேண்டுக்கு போட்டப்பையும் நான் அந்த வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். பட் இதுவுமே ஏன் பண்ணுறேன்னா, உங்களுக்கு அந்த டவுட்ஸ்ன்றது இருக்கக்கூடாது. நிறைய பேர் அந்த வீடியோஸ் பார்த்துருக்க மாட்டீங்க. அதே அப்லோட் பண்ணலாம். பட் நான் அதை அப்படி பண்ணுறதை விட நம்ம நியூவாகவே போட்டு ஷோ பண்ணிடலாம் அப்படின்ட்டு தான் நான் இதுவுமே உங்களுக்கு அப்படியே போட்டு ஷோ பண்ணிவிட்டு வந்துட்டு. இப்போ பாருங்கள், இப்போ ரிமூவ் ஆச்சா நம்ம என்ன பண்ணோம், இந்த 2 பீடை எடுத்துகிட்டு தான் நம்ம இப்படி பண்ணுறது பெஸ்ட்டு. அதை விட்டுட்டு இழுத்துட்டு போயிட்டு இருந்தீங்கன்னா அந்த ஹோல் லைனுமே உங்களுக்கு ரிமூவ் ஆகிட்டு வந்துடும். இது அட்வான்ஸ் லெவலில் முடித்தவங்களுக்குமே கூட சில சமயத்தில் மிஸ்டேக் ஆகும். எல்லாருக்குமே வருது தான். கொஞ்சம் பொறுமையாக போடுங்க. பேஷன்ஸ் ரொம்ப முக்கியம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. அண்ட் க்ரியேட்டிவிட்டியாக பண்ணுங்கள். சம்திங் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுங்கள் ஒருத்தருலேருந்து இன்னொருத்தருக்கு. அப்போ வந்து கஸ்டமருமே உங்களை தேடி வருவாங்க, கண்டிப்பாக வருவாங்க. ஏன்னா ஒரு கஸ்டமர் வந்து இன்னொருத்தருக்கு சொன்னாங்கன்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு அப்போ எல்லா கஸ்டமருமே உங்கள்கிட்ட வருவாங்க. ஸோ எப்பயுமே வந்து க்ரியேட்டிவிட்டியாக பண்ணுங்கள். ஒருத்தருக்கு பண்ண டிசைனே இன்னொருத்தருக்கு பண்ணாதீங்க. இன்கேஸ் அந்த மாதிரி பண்ணுறீங்கன்னா கூட
சம்திங் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி பண்ணுங்கள். அதுதான் உங்களை வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகும். அட் த சேம் டைம் கன்சிஸ்டன்சியாக பண்ணுங்கள். இது வரல, இப்போ நீங்கள் ஜஸ்ட்டு லேர்ன் பண்ணிவிட்டு நீங்கள் ஆர்டர்ஸ் எடுக்கலைன்னா கூட ஒரு யூடியூப் சேனலில் நீங்கள் அதை அப்லோட் பண்ண ஆரம்பிங்க. அதையுமே கன்சிஸ்டன்சியாக பண்ணுங்கள். வியூஸ் போகலன்னு விட்டாதீங்க. ஸோ எது ஒன்று நீங்கள் கன்சிஸ்டன்சியாக பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். ஏன்னா நீங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு இங்கே ஷார்ப்னஸ் வரப்போ நான் ஷோ பண்ணுறேன். ஏன்னா வீடியோ லென்த்தாக போனாலும் நீங்கள் பார்க்க மாட்டீங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே ஷார்ப்னஸ்ஸை நம்ம எப்படி கொண்டு வரோன்றதுக்காக இந்த வீடியோ போடுறேன். பாருங்கள், 2 பீடாக தான் கொடுக்கணும். சுகர் பீட் நான் சொன்ன மாதிரி. அட் த சேம் டைம் நீங்கள் லைனில் கரெக்டாக ஃபார்ம் பண்ணி கொண்டு வரீங்களான்றதையும் பார்த்துட்டே வாங்க. நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் எப்பவுமே இந்த இடத்துல கொடுக்காம ஸ்டிச்சஸ்ஸை நீங்கள் பஞ்ச் பண்ணுறப்போ கொஞ்சம் இப்படி இந்த நீடில் வந்து இப்படி வச்ச மாதிரி 2 பீடுக்கு இப்படி வச்ச மாதிரி இப்படி கொடுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக வரும். ஏன்னா இந்த ஷார்ப்னஸ் வந்து நம்ம 1 பீடு இதில் கொஞ்சம் ஷார்ப்னஸ் வேணும்னா 1 பீட் நடுவில் எடுக்கணும். அதே ரொம்ப ஷார்ப்னஸ் வேணும்னா 2 பீட் நடுவில் எடுக்கணும். இந்த இன்பிட்வீனில் எடுக்கணும். பாருங்கள், நான் ஷோ பண்ணுறேன் உங்களுக்கு. இப்போது இந்த இடத்துல ஷார்ப்னஸ் கொண்டு வர போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த நாட் போட்டுட்டு ஜூம் பண்ணி காட்டுறவங்களுக்கு நல்லா அந்த ஷார்ப்னஸை கொண்டு வரத்துக்கு. பாருங்கள், இப்போ வந்து ஷார்ப் பண்ணுறதுல நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா இப்போது இந்த 1 பீட் நடுவில் நம்ம இங்கே ஸ்டிச் போட்டு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த 1 பீட் நடுவில் இந்த இடத்துல ஸ்டிச் போட்டு கொண்டு வந்தால் ஷார்ப்னஸ் கம்மியாக வரும். அதே நமக்கு ஷார்ப்னஸ் அதிகமாக வேணும்னா இந்த 2வது பீட் நடுவில் இங்கே பஞ்ச் பண்ணி எடுத்து போடணும். ஃபஸ்ட்டு பீட் இதில் நான் போட்டு உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். பாருங்கள், இந்த 1 பீட் நடுவில் இங்கே ஒரு நாட் போட்டுடணும், எடுக்கணும், பஞ்ச் பண்ணி எடுத்துட்டு அந்த 1 பீட் கேப்பில் நம்ம இப்படி கொண்டு வரணும். 1 பீட் கேப்பில் சேம் அதே மாதிரி இன்னொரு பீட் 2 பீடு நம்மளுக்கு இன்னும் ஷார்ப்னஸ் வேணுன்னா இந்த 2வது பீட் நடுவில் இங்கே விட்டு எடுத்து அந்த ஷார்ப்னஸை இப்படி 2 பீட் நடுவில் இப்படி கொண்டு வரணும். புரியும்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு இந்த 1 பீட் ஷார்ப்னஸ் போதும்னு நான் பார்க்குறேன். அப்போ வந்து என்ன பண்ணணும், இந்த 1 பீட் நடுவுலையே நான் இந்த ஷார்ப்னஸ் போதுன்ட்டு இங்கே போட்டுடுறேன். ஏன்னா நான் ஆல்ரெடி கொடுத்துருக்க டிசைனில் அந்த 1 பீட் அந்த ஷார்ப் தான் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த ஷார்ப்னஸ்ஸே எனக்கு எனஃப் போதும். அதான் பாருங்கள், இப்போது கொடுத்துட்டு இங்கே ஒரு நாட் போட்டுடணும். நான் சொன்ன மாதிரி நாட் கொடுத்துட்டு சேம் நம்ம எப்பயும் போல் 2 பீடாக கொடுத்துட்டு போனோன்னா அந்த ஷார்ப்னஸ் நல்லாவே இருக்கும். இந்த டைப் நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது. இதில் நிறைய இருக்குது, ஆனால் அதை விட எல்லாத்த விட பெஸ்ட்டாக இருக்கிறது இது தான். உங்களுக்கு ஈஸியாகவும் வரும். ஸோ அதுக்கு தான் நான் இந்த ஷார்ப்னஸ் கொண்டு வரதை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல பாருங்கள். இப்போது ஷார்ப்னஸ் க்யூட்டாக இருக்கா? அதே மாதிரி இந்த பெண்டுமே பாருங்கள் கரெக்டாக வந்திருக்கும் பெண்டு. ஸோ அந்த பெண்டும் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட். அண்ட் இந்த லைனில் வரணும். அண்ட் திக்னஸுமே பாருங்கள் இவ்வளோ திக்காக வந்திருக்கு. எந்த ஒரு கேப்புமே இருக்காது. உங்களுக்கு நான் சொன்ன ஐடியாவில் ட்ரை பண்ணிங்கன்னா நான் சொன்ன மாதிரி இன்னொரு டைமும் சொல்லிடுறேன். பாருங்கள், இந்த 2 பீடையும் இப்போ எடுக்கிறோமா, இந்த 2 பீடு எப்பவுமே சுகர் பீட் 2 பீட் கொடுக்கணும். நீங்கள் இப்படி பஞ்ச் பண்ணுறதை விட அந்த பீடை பாருங்கள் இப்படி கொஞ்சம் இப்படி அதுக்கு உள்ளே போன மாதிரி இப்படி பஞ்ச் பண்ணி இப்படி எடுங்க. அப்போ வந்து உங்களுக்கு அந்த பாருங்கள் ஈஸியாக வந்துடும். கேப்பும் வராது. நீங்கள் ஸ்டாண்ட்லேருந்து கிளாத்தை ரிமூவ் பண்ணாலுமே கேப் வராது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இன்னொரு டிசைன் வரப்போ நான் உங்களை மீட் பண்ணுறேன், வீடியோ அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.
பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த டிசைனை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதில் ஷார்ப்னஸ் எப்படி கொண்டு வரதுன்றது நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை தனியாகவும் ஒரு ஷார்ட்ஸாகவும் நான் எடுத்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஏன்னா அதை பார்க்காதவங்க இதை பார்க்குறவங்க அதை எது வேணால் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் இதுக்கு வந்து நம்ம கொடுக்க போகிறது ஆல்ரெடி நான் பண்ண ஸ்லீவ் டிசைனில் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் பாரு. இப்போ நம்ம பண்ண போகிறது இந்த டிசைன் தான். இந்த 3mm பீட் இந்த லைன் இருக்குது பார்த்தீங்களா? இந்த 3mm பீட் லைனை நம்ம சேம் அதே மாதிரி இந்த ஷார்ப்னஸ் எப்படி கொண்டு வந்தோமோ அந்த 3mm பீட் அண்ட் ஒயிட் பீட் அண்ட் அதுக்கப்புறம் ஒரு 3mm பீட் வித் ஜர்தோசி பீட், இது எல்லாமே அந்த ஷார்ப்னஸில் தாங்க கொண்டு வரணும். இப்போ நம்ம பார்க்கலாம் வாங்க வீடியோவை. நீங்கள் பார்க்க உங்களுக்கு எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட். அதனால தான் நான் ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ண வீடியோவும் ஷோ பண்ணி நான் உங்களுக்கு ஷோ பண்ணிகிட்டே இருக்கேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த 3mm பீட் தான் கொடுக்க போகிறோம். நான் சொன்ன மாதிரி எப்பவுமே நான் வந்து கொஞ்சம் பல்காக தான் வாங்கி வச்சுருப்போம் சப்கார்பெட்டில், பிகாஸ் நான் ஸ்டூடெண்ட்டு கொடுக்கணுன்றதுக்காக. மெட்டீரியல்ஸ்னு எல்லாம் சொல்லுங்கள், நான் அப்லோட் பண்ணுறேன். நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன் வீடியோ, அப்லோட் பண்ணிட்டேன். இல்லை வேணும்னாலும் நியூவாக ஒரு வீடியோ எடுத்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன், எல்லாமே ஷோ பண்ணி. இப்போ பாருங்கள், இதை கட் பண்ணி நம்ம 3mm பீட் தான் நம்ம இப்போ இங்கே வந்து இன்னொரு லைன் கொடுக்க போகிறோம். அதுவுமே இந்த இடத்துல ஷார்ப்னஸாக கொண்டு வர போகிறோம். எப்பயுமே இந்த மாதிரி ஒரு பவுச் வாங்கி வச்சுக்கோங்க, பைசா போனால் கூட. ஏன்னா வந்து கிளாத் டேமேஜ் ஆகாது. நீங்கள் வேறு இதில் வச்சிங்கனாலும் குயிக்காக எடுக்கிறதுக்கும் வராது. இந்த மாதிரி பவுச்சுன்னா நல்லாயிருக்கும். இன்கேஸ் வாங்க முடியலன்னா ஒரு கிளாத்தில் கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். நான் அந்த ஃபேஷன் டிசைனிங் முடிச்சதுனால கிளாத்லேயும் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். நான் சொன்ன மாதிரி நமக்கு இதில் பார்த்தீங்கன்னா ஃபேஷன் டிசைனிங் அண்ட் மெஹந்தி கிளாஸ் அண்ட் வந்து பெயிண்டிங், ஃபேப்ரிக் பெயிண்டிங் அண்ட் இந்த கோர்ஸ் ஃபேப்ரிக் பெயிண்டிங் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், மெஹந்தியும் அப்லோட் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த கிளாஸ் மூணுமே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். இன்னும் ஃபேஷன் டிசைனிங் மட்டும்தான் அப்லோட் பண்ணுறதுக்கு டைம் இல்லை. அதுவுமே இன் ஷார்ட் நான் அப்லோட் பண்ண ஆரம்பிச்சுடுவேன். ஓகே, பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் ஃபஸ்ட்டு வந்து நான் எப்பவுமே சொன்ன மாதிரி அயன் நீடில் எடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த 3mm பீடெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு அந்த துலிப் நீடில் இந்த அளவுக்குலாம் நம்ம எடுக்கவே முடியாது. ஒரு 2-3 பீடு தான் நம்ம எடுக்க முடியும். அது இதில் பாருங்கள் எத்தனை பீடு எடுக்கலாம்னு சொல்லிட்டு. அயன் நீடில் நம்ம நிறைய பீடு இன்னுமே கூட எடுத்துகிட்டு போகலாம். ஆனால் துலிப் நீடில் நீங்கள் அப்படி எடுக்க முடியாது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், துலிப் நீடில் ஒரு 2-3 பீடு தான் எடுக்க முடியும். அதுக்கப்புறம் அது போகாது உள்ள. இதில் நம்ம இன்னும் கூட ஸ்பேஸ் இருக்குது, எவ்வளோ வேணால் எடுத்துகிட்டு போகலாம். நம்ம சுகர் பீடை எப்படி 2 பீடாக கொடுக்குறோமோ அந்த மாதிரி 3mm பீடை எப்பவுமே ஒரு பீடாக தான் கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஈஸியாக வரும். ஏன்னா ஒரு பீடுன்றதுனால நம்ம குயிக்காகவே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு போயிடலாம். அயன் நீடில் நான் சொன்ன மாதிரி இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 1 பீடாக நான் எதுக்கு ஸ்லோவாக போட்டுட்டு போகிறேன்னா பாருங்கள், அட் த சேம் டைம் நெருங்கின மாதிரி வரும். நான் சொன்ன மாதிரி இப்படி வச்சு இப்படி ஸ்டிக் பண்ணாங்க, லைட்டாக அப்படி பெண்ட் பண்ண மாதிரி இப்படி உள்ளே விட்டிங்கன்னா நல்லா நெருங்கி வரும். உங்களுக்கு ஈஸியாகவும் எடுக்கிறதுக்கு வரும். எப்பவுமே ஸ்ட்ரெயிட்டாக வச்சு பஞ்ச் பண்ணாதீங்க. இப்படி கொஞ்சம் கிராஸாக இப்படி பெண்ட் பண்ண மாதிரி பஞ்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வரும். இப்படி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பிகினராக இருக்கவங்களுக்காக தான் நான் கம்ப்ளீட் வீடியோவும் எப்படி சிங்கிள் ஸ்டெப்பும் அப்லோட் பண்ணிகிட்டே வந்துட்டுருக்கேன். ஆக்சுவலாக சொல்லணுன்னா நான் இந்த மாதிரி வீடியோ நான் ஃபர்ஸ்ட் அந்த ஸ்லீவ் நான் ஆல்ரெடி ஒரு ஸ்லீவ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அதுக்குமே நான் அந்த வீடியோ எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கேன். நான் அதுக்கு அப்லோட் பண்ணி விடலாம். பட் நான் அப்படி இல்லை, உங்களுக்கு எப்படி சிங்கிள் ஸ்டெப்பும் வந்து இப்போ நான் நிறைய உங்களுக்கு டிப்ஸ் தெரிஞ்சிருக்கிறதுனால இன்னுமே நான் உங்களுக்கு நிறைய சொல்லலாம். ஏன்னா வந்து ஸ்டூடெண்ட்டை நம்ம பார்க்குறோம் கிளாஸில், ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கன்னா அதை அவங்க என்னென்ன மிஸ்டேக் பண்ணுறாங்கன்றதை பார்க்குறோம். ஸோ இன்னுமே நம்மளுக்கு இன்னும் நிறைய இது தெரியுது. ஸோ அது எல்லாமே சொல்லி டிப்ஸ் சொல்லி போடணும் அப்படின்றதுக்காக தான் நான் வீடியோ திரும்பவும் நான் வந்து நியூவாக தான் எடுத்து நான் உங்களுக்கு போட்டு அப்லோட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். அதே அப்லோட் பண்ணலாம், ஆனாலுமே நான் அப்படி பண்ணலை. அதே மாதிரி பீட் ஃபாஸ்ட்டாக எடுக்கிறது, அயன் நீடில் யூஸ் பண்ணுறது. ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு ஒரு டிப் மாதிரி தான். எந்த அளவுக்கு நம்ம பீடை குயிக்காக எடுக்கிறோம், அயன் நீடில் எவ்வளோ குயிக்காக நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஏன்னா வந்து நிறைய பேர் நான் சொன்ன மாதிரி அட்வான்ஸ் லெவலில் இருக்கிறவங்களே கூட அதை யூஸ் பண்ண மாட்டேன்றாங்க, பயப்படுறாங்க. ஆனால் வந்து நம்ம யூஸ் பண்ண தான் அதுவுமே வரும். இங்கே பாருங்கள், இப்போ இந்த பெண்டை எப்படி கொண்டு போகிறோம்னு சொல்லிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அழகாக கரெக்டாக அந்த பெண்டை நம்ம கரெக்டாக கொண்டு போகணும். அந்த லைனை நெருங்கின மாதிரியும் வரணும். இங்கே பீடும் பக்கத்தில் வரணும். அண்ட் பெண்டுமே கரெக்டாக நம்ம டச் பண்ணி
எந்த ஸ்பேஸும் இல்லாமல் அழகாக அந்த அவுட்புட் வந்து கம்ப்ளீட் அவுட்புட்டாக நம்மளுக்கு வரணும். அப்போ தான் வந்து கஸ்டமர் பார்க்குறப்போ ரொம்பவுமே நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த பெண்டெல்லாம் பார்த்திங்கன்னா ஆரி ஒர்க்கே தெரியாதவங்க பார்த்தாங்கன்னா கூட அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. கொஞ்சம் இது விலகி இருக்குது, அந்த திக்னஸ் இல்லை, கேப் வருது, இன் பிட்வீன் கேப் வருது, இதெல்லாம் ஈஸியாக. அப்போ பாருங்கள் அந்த பெண்டு கரெக்டாக கொண்டு வந்துட்டு பார்த்தீங்களா, பாருங்கள் அந்த பெண்டு அழகாக வந்துடுச்சு. அண்ட் இங்கே நான் ஷார்ப்னஸ் கொண்டு வரப்போ பாருங்கள், இந்த மாதிரி பீடு எப்பயுமே ஒன்றா இருந்தால் அது அப்படியே போடாதீங்க. நிறைய பேர் அதை மிஸ்டேக் பண்ணுறீங்க. ஏன்னா வந்து நம்ம இப்போ திடீர்னு நடுவில் இந்த இடத்துல எதனா டிசைன் கொடுத்தோன்னா அந்த 2 பீடு அப்படி இருக்கிறப்போ அந்த த்ரெட்டு வந்து கரெக்டாக உள்ளே போகாது. ஸோ அந்த தப்பை, அந்த மிஸ்டேக்கை திரும்ப திரும்ப பண்ணாதீங்க. கிளாஸில் நிறைய பேர் பண்ணதுனால நான் உங்களுக்கு சொல்கிறேன். குயிக்காக நம்ம ஷார்ப்னஸுக்கு கொண்டு போயிட்டு நான் வீடியோ கட் பண்ணிடுறேன். ஏன்னா வீடியோ லென்த்தாக போனாலுமே நீங்கள் பார்க்க மாட்டேன்றீங்க. ஸோ அந்த ரீசன் தான் நான் வந்து உங்களுக்கு ரொம்ப நேரம் எடுத்துகிட்டு போகிறதில்ல. அட் த சேம் டைம் ஃபாஸ்ட்டாக போட்டாலுமே உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக கொஞ்சம் ஸ்லோவாக நான் உங்களுக்கு போட்டு ஷோ பண்ணிகிட்டு இருக்கேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணி ஷோ பண்ணுறேன். நான் தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்பவுமே ஒரு பீடாக கொடுங்க. அதே மாதிரி இதுலேயும் 2 எடுத்து கொடுத்துடாதீங்க. நிறைய பேர் சுகர் பீடில் தான் வந்து 2 பீடு கொடுக்க சொன்னால் 3 பீடெல்லாம் கூட கொடுத்து வச்சிடுறாங்க. இது ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ணால் போதுன்ற மாதிரி அவங்களுக்கு வந்து தெரிய மாட்டேங்குது. பிகினர் லெவலில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ணால் போதும் அப்படின்ற மாதிரி கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துடுறாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது ஷார்ப்னஸ் கிட்ட தான் நம்ம வந்திருக்கோம். எப்படி போடுறோம் பாருங்கள். எப்பயும் போல் இந்த பீடு கொடுத்துருங்க. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப இன்னொரு பீடு கொடுத்துட்டு இப்படி எடுத்திங்கன்னா அந்த பக்கத்தில் வராது. ஸோ நீங்கள் இந்த ஒரு பீட்லேயே தான் நீங்கள் கொடுத்தாகணும். ரொம்ப ஷார்ப்னஸ் எடுத்துகிட்டு போனீங்கன்னா இங்கே வந்து கேப் வர ஆரம்பிச்சிடும். இந்த ஷார்ப்னஸ் வந்து நீங்கள் எக்ஸஸாக எடுத்துகிட்டு போனீங்கன்னா இந்த இடத்துல கேப் வர ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த ஒரு பீடோடு நீங்கள் கட் பண்ணி தான் ஆகணும். அதே இங்கே வேணும்னா நீங்கள் ஷார்ப்னஸ் எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு போயிருக்கலாம், ஒன்றும் ஆகாது. ஏன்னா நெக்ஸ்ட்டு நம்ம இது உள்ள எந்த பீடும் இல்லை. ஆனால் இந்த இடத்துல நீங்கள் ஒரு பீடு தான் ஷார்ப்னஸை கொடுத்தாகணும். எக்ஸஸாக கொடுக்காதீங்க. அது வந்து இந்த டிசைனுக்கு வந்து தள்ளி வந்துடும், கேப் வந்துடும் நடுவில். ஸோ இந்த டிப் நோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இப்போ வந்து நம்ம இந்த இடத்துல ஒரு ஸ்டிச்சு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஷார்ப்னஸ்க்கு கொடுத்து நம்ம அகெயின் இப்படி எடுத்துக்கிறோம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த த்ரெட்டை கரெக்டாக இந்த பீட் கேப்பில் நல்லா பாருங்கள். இந்த பீட் கேப்பில் இப்படி விட்டு இப்படியே நீங்கள் எடுக்கிறத விட இப்படி எடுக்கிறீங்க. ஆனால் இப்படியே பீடை கொடுக்காம இங்கேயும் ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. அதான் வந்து சேஃப்டி. இங்கே ஒரு ஸ்டிச் போட்டுட்டு பாருங்கள். நான் ஒன் மோர் டைம் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்படி இது இந்த பீடுக்கு பாருங்கள். இந்த ஒரு பீடுக்கு சென்டர் நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நீங்கள் மொபைலில் பார்த்தீங்கன்னா கூட அதுக்கு மேலே நான் ஜூம் பண்ணுறதுக்கு முடியல. பாருங்கள், இந்த பீட் நடுவில் இப்படி எடுத்துகிட்டு வந்து இங்கே ஒரு ஸ்டிச் போட்டுருங்க, நாட் போட்டுருங்க. போட்டுட்டு இப்போ இதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக அந்த பீட் பக்கத்தில் போயிட்டு இந்த பீட் நின்றுடும் கரெக்டாக. பாருங்கள், இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ கிட்ட வந்திருக்கு, ஷார்ப்பாக வந்திருக்கு பாருங்கள். ஸோ அழகாக வரும். அப்படியே நம்ம போட்டுட்டு போக வேண்டியது தான். கரெக்டாக நம்ம இந்த கேப் விடாமல் போட்டுகிட்டே போங்க. சொன்ன மாதிரி கொஞ்சம் லைட்டாக இப்படி ஷேக் பண்ண மாதிரி உள்ளுக்கு கொடுத்து எடுத்திங்கன்னா குயிக்காக உங்களுக்கு வந்துடும். ரொம்ப இப்படி வச்சு இப்படி எடுக்கிற மாதிரி இப்படி எடுங்க. அப்போ வந்து உங்களுக்கு குயிக்காக வரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அழகாக நம்ம கொடுத்துட்டு கம்ப்ளீட் பண்ணிடலாம். இது ஃபுல்லாக வேணுமானாலும் நான் வீடியோ அப்லோட் பண்ணுவேன். பட் நீங்கள் வந்து வீடியோ லென்த்தாக போகும் சொல்வீங்க. ஸோ அதனால் இந்த ஒரு 3 பீடோடு நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இப்படி கொஞ்சம் லைட்டாக அப்படி கிராஸ் பண்ண மாதிரி இப்படி விட்டு எடுத்திங்கன்னா குயிக்காக வரும். அதே நீங்கள் நிற்க வச்ச மாதிரி எடுத்திங்கன்னா குயிக்காக வராது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இங்கே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த டிசைனை கம்ப்ளீட் பண்ணிட்டோம்.
இதில் ஷார்ப்னஸ் எப்படி கொண்டு வரதுன்றது நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அது தனியாகவும் ஒரு ஷார்ட்ஸாகவும் நான் எடுத்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஏன்னா அதை பார்க்காதவங்க இதை பார்க்குறவங்க அதை எதை வேணால் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் இதுக்கு வந்து நம்ம கொடுக்க போகிறது ஆல்ரெடி நான் பண்ண ஸ்லீவ் டிசைனில் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுற மாதிரி. இப்போ நம்ம பண்ண போகிறது இந்த டிசைன் தான். இந்த 3mm பீட் இந்த லைன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 3mm பீட் லைனை நம்ம சேம் அதே மாதிரி இந்த ஷார்ப்னஸ் எப்படி கொண்டு வந்தோமோ அந்த 3mm பீட் அண்ட் ஒயிட் பீட் அண்ட் அதுக்கப்புறம் ஒரு 3mm பீட் வித் ஜர்தோசி பீட் இது எல்லாமே அந்த ஷார்ப்னஸில் தாங்க கொண்டு வரணும். இப்போ நம்ம பார்க்கலாம் வாங்க வீடியோவை. நீங்கள் பார்க்க உங்களுக்கு எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட். அதனால தான் நான் ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ண வீடியோவும் ஷோ பண்ணி நான் உங்களுக்கு ஷோ பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த 3mm பீட் தான் கொடுக்க போகிறோம். நான் சொன்ன மாதிரி எப்பவுமே நான் வந்து கொஞ்சம் பல்காக தான் வாங்கி வச்சுருப்போம் சப்கார்பேட்டில், பிகாஸ் நான் ஸ்டூடெண்ட்டு கொடுக்கணுன்றதுக்காக. மெட்டீரியல்ஸ்னு என்ன சொல்லுங்கள், நான் அப்லோட் பண்ணுறேன். நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன் வீடியோ, அப்லோட் பண்ணிட்டேன். இல்லை வேணும்னாலும் நியூவாக ஒரு வீடியோ எடுத்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் எல்லாமே ஷோ பண்ணி. இப்போ பாருங்கள், இதை கட் பண்ணி நம்ம 3mm பீட் தான் நம்ம இப்போ இங்கே வந்து இன்னொரு லைன் கொடுக்க போகிறோம். அதுவுமே இந்த இடத்துல ஷார்ப்னஸாக கொண்டு வர போகிறோம். எப்பயுமே இந்த மாதிரி ஒரு பவுச் வாங்கி வச்சுக்கோங்க, பைசா போனால் கூட. ஏன்னா வந்து கிளாத் டேமேஜ் ஆகாது. நீங்கள் வேறு இதில் வச்சிங்கனாலும் குயிக்காக எடுக்கிறதுக்கும் வராது. இந்த மாதிரி பவுச்சுன்னா நல்லாயிருக்கும். இன்கேஸ் வாங்க முடியலன்னா ஒரு கிளாத்தில் கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். நான் இந்த ஃபேஷன் டிசைனிங் முடிச்சதுனால கிளாத்லேயும் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். நான் சொன்ன மாதிரி நமக்கு இதில் பார்த்தீங்கன்னா ஃபேஷன் டிசைனிங் அண்ட் மெஹந்தி கிளாஸ் அண்ட் வந்து பெயிண்டிங், ஃபேப்ரிக் பெயிண்டிங் அண்ட் இந்த கோர்ஸ் ஃபேப்ரிக் பெயிண்டிங் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், மெஹந்தியும் அப்லோட் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த கிளாஸ் மூணுமே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். இன்னும் ஃபேஷன் டிசைனிங் மட்டும்தான் அப்லோட் பண்ணுறதுக்கு டைம் இல்லை. அதுவுமே இன் ஷார்ட் நான் அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். ஓகே, பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் ஃபஸ்ட்டு வந்து நான் எப்பவுமே சொன்ன மாதிரி அயன் நீடில் எடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த 3mm பீடெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு அந்த துலிப் நீடில் இந்த அளவுக்குலாம் நம்ம எடுக்கவே முடியாது. ஒரு 2-3 பீடு தான் நம்ம எடுக்க முடியும். அதே இதில் பாருங்கள் எத்தனை பீடு எடுக்கலாம்னு சொல்லிட்டு அயன் நீடில் நம்ம நிறைய பீடு இன்னுமே கூட எடுத்துகிட்டு போகலாம். ஆனால் துலிப் நீடில் நீங்கள் அப்படி எடுக்க முடியாது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், துலிப் நீடில் ஒரு 2-3 பீடு தான் எடுக்க முடியும். அதுக்கப்புறம் அது போகாது உள்ள. இதில் நம்ம இன்னும் கூட ஸ்பேஸ் இருக்குது, எவ்வளோ வேணால் எடுத்துகிட்டு போகலாம். நம்ம சுகர் பீடை எப்படி 2 பீடை கொடுக்குறோமோ அந்த மாதிரி 3mm பீடை எப்பவுமே ஒரு பீடாக தான் கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஈஸியாக வரும். ஏன்னா ஒரு பீடுன்றதுனால நம்ம குயிக்காகவே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு போயிடலாம். அயன் நீடில் நான் சொன்ன மாதிரி இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 1 பீடை நான் எதுக்கு ஸ்லோவாக போட்டுட்டு போகிறேன்னா பாருங்கள், அட் த சேம் டைம் நெருங்கின மாதிரி நான் சொன்ன மாதிரி இப்படி வச்சு இப்படி ஸ்டிக் பண்ணாங்க, லைட்டாக அப்படி பெண்ட் பண்ண மாதிரி இங்கே உள்ள விட்டிங்கன்னா நல்லா நெருங்கி வரும். உங்களுக்கு ஈஸியாகவும் எடுக்கிறதுக்கு வரும். எப்பவுமே ஸ்ட்ரெயிட்டாக வச்சு பஞ்ச் பண்ணாதீங்க. இப்படி கொஞ்சம் கிராஸாக இப்படி பெண்ட் பண்ண மாதிரி பஞ்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வரும். இப்படி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பிகினராக இருக்கவங்களுக்காக தான் நான் கம்ப்ளீட் வீடியோவும் எவ்ரி சிங்கிள் ஸ்டெப்பும் அப்லோட் பண்ணிகிட்டே வந்துட்டுருக்கேன். ஆக்சுவலாக சொல்லணும்னா நான் இந்த மாதிரி வீடியோ நான் ஃபர்ஸ்ட் அந்த ஸ்லீவ் நான் ஆல்ரெடி ஒரு ஸ்லீவ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அதுக்குமே நான் அந்த வீடியோ எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கேன். நான் அதுக்கு அப்லோட் பண்ணி விடலாம். பட் நான் அப்படி இல்லை, உங்களுக்கு எவ்ரி சிங்கிள் ஸ்டெப்பும் வந்து இப்போ நான் நிறைய உங்களுக்கு டிப்ஸ் தெரிஞ்சிருக்கிறதுனால இன்னுமே நான் உங்களுக்கு நிறைய சொல்லலாம். ஏன்னா வந்து ஸ்டூடெண்ட்டை நம்ம பார்க்குறோம் கிளாஸில், ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கன்னா அதை அவங்க என்னென்ன மிஸ்டேக் பண்ணுறாங்கன்றதை பார்க்குறோம். ஸோ இன்னுமே நம்மளுக்கு இன்னும் நிறைய இது தெரியுது. ஸோ அது எல்லாமே சொல்லி டிப்ஸ் சொல்லி போடணும் அப்படின்றதுக்காக தான் நான் வீடியோ திரும்பவும் நான் வந்து நியூவாக தான் எடுத்து நான் உங்களுக்கு போட்டு அப்லோட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். அதே அப்லோட் பண்ணலாம், ஆனாலுமே நான் அப்படி பண்ணலை. அதே மாதிரி பீட் ஃபாஸ்ட்டாக எடுக்கிறது, அயன் நீடில் யூஸ் பண்ணுறது. ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு ஒரு டிப் மாதிரி தான். எந்த அளவுக்கு நம்ம பீடை குயிக்காக எடுக்கிறோம், அயன் நீடில் எவ்வளோ குயிக்காக நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஏன்னா வந்து நிறைய பேர் நான் சொன்ன மாதிரி அட்வான்ஸ் லெவலில் இருக்கிறவங்களே கூட அதை யூஸ் பண்ண மாட்டேன்றாங்க, பயப்படுறாங்க. வந்து நம்ம யூஸ் பண்ண தான் அதுவுமே வரும். இங்கே பாருங்கள், இப்போ இந்த பெண்டை எப்படி கொண்டு போகிறோன்னு சொல்லிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அழகாக கரெக்டாக அந்த பெண்டை நம்ம கரெக்டாக கொண்டு போகணும். அந்த லைனை நெருங்கின மாதிரியும் வரணும், இங்கே பீடும் பக்கத்தில் வரணும். அண்ட் பெண்டுமே கரெக்டாக நம்ம டச் பண்ணி எந்த ஸ்பேஸும் இல்லாமல் அழகாக அந்த அவுட்புட் வந்து
கம்ப்ளீட் அவுட்புட்டாக நம்மளுக்கு வரணும். அப்போ தான் வந்து கஸ்டமர் பார்க்குறப்போ ரொம்பவுமே நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த பெண்டெல்லாம் பார்த்திங்கன்னா ஆரி ஒர்க்கே தெரியாதவங்க பார்த்தாங்கன்னா கூட அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. கொஞ்சம் இது விலகி இருக்குது, அந்த திக்னஸ் இல்லை, கேப் வருது, இன் பிட்வீன் கேப் வருது, இதெல்லாம் ஈஸியாக. அப்போ பாருங்கள் அந்த பெண்டு கரெக்டாக கொண்டு வந்துட்டோம் பார்த்தீங்களா? பாருங்கள் அந்த பெண்டு அழகாக வந்துடுச்சு. அண்ட் இங்கே நான் ஷார்ப்னஸ் கொண்டு வரப்போ பாருங்கள், இந்த மாதிரி பீடு எப்பயுமே ஒன்றா இருந்தால் அது அப்படியே போடாதீங்க. நிறைய பேர் அதை மிஸ்டேக் பண்ணுறீங்க. ஏன்னா வந்து நம்ம இப்போ திடீர்னு நடுவில் இந்த இடத்துல எதனா டிசைன் கொடுத்தோன்னா அந்த 2 பீடு அப்படி இருக்கிறப்போ அந்த த்ரெட்டு வந்து கரெக்டாக உள்ளே போகாது. ஸோ அந்த தப்பை, அந்த மிஸ்டேக்கை திரும்ப திரும்ப பண்ணாதீங்க. கிளாஸில் நிறைய பேர் பண்ணதுனால நான் உங்களுக்கு சொல்கிறேன். குயிக்காக நம்ம ஷார்ப்னஸுக்கு கொண்டு போயிட்டு நான் வீடியோ கட் பண்ணிடுறேன். ஏன்னா வீடியோ லென்த்தாக போனாலுமே நீங்கள் பார்க்க மாட்டேன்றீங்க. ஸோ அந்த ரீசன் தான் நான் வந்து உங்களுக்கு ரொம்ப நேரமும் எடுத்துகிட்டு போகிறதில்ல. அட் த சேம் டைம் ஃபாஸ்ட்டாக போட்டாலுமே உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக தான் கொஞ்சம் ஸ்லோவாக நான் உங்களுக்கு போட்டு ஷோ பண்ணிகிட்டு இருக்கேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணி ஷோ பண்ணுறேன். நான் தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்போயுமே ஒரு பீடாக கொடுங்க. அதே மாதிரி இதுலேயும் 2 எடுத்து கொடுத்துடாதீங்க. நிறைய பேர் சுகர் பீடில் தான் வந்து 2 பீடு கொடுக்க சொன்னால் 3 பீடெல்லாம் கூட கொடுத்து வச்சிடுறாங்க. இது ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ணால் போதுன்ற மாதிரி அவங்களுக்கு வந்து தெரிய மாட்டேங்குது. பிகினர் லெவலில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ணால் போதும் அப்படின்ற மாதிரி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வந்துடுறாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது ஷார்ப்னஸ் கிட்ட தான் நம்ம வந்திருக்கோம். எப்படி போடுறோம் பாருங்கள். எப்பயும் போல் இந்த பீடு கொடுத்துருங்க. இல்லை பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப இன்னொரு பீடு கொடுத்துட்டு இப்படி எடுத்திங்கன்னா அந்த பக்கத்தில் வராது. ஸோ நீங்கள் இந்த ஒரு பீட்லேயே தான் நீங்கள் கொடுத்தாகணும். ரொம்ப ஷார்ப்னஸ் எடுத்துகிட்டு போனீங்கன்னா இங்கே வந்து கேப் வர ஆரம்பிச்சிடும். இந்த ஷார்ப்னஸ் வந்து நீங்கள் எக்ஸஸாக எடுத்துகிட்டு போனீங்கன்னா இந்த இடத்துல கேப் வர ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த ஒரு பீடோடு நீங்கள் கட் பண்ணி தான் ஆகணும். அதே இங்கே வேணும்னா நீங்கள் ஷார்ப்னஸ் எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு போயிருக்கலாம், ஒன்றும் ஆகாது. ஏன்னா நெக்ஸ்ட்டு நம்ம இது உள்ள எந்த பீடும் இல்லை. ஆனால் இந்த இடத்துல நீங்கள் ஒரு பீடு தான் ஷார்ப்னஸை கொடுத்தாகணும். எக்ஸஸாக கொடுக்காதீங்க. அது வந்து இந்த டிசைனுக்கு வந்து தள்ளி வந்துடும், கேப் வந்துடும் நடுவில். ஸோ இந்த டிப்பு நோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இப்போ வந்து நம்ம இந்த இடத்துல ஒரு ஸ்டிச்சு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஷார்ப்னஸ்க்கு கொடுத்து நம்ம அகெயின் இப்படி எடுத்துக்கிறோம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த த்ரெட்டை கரெக்டாக இந்த பீட் கேப்பில் நல்லா பாருங்கள், இந்த பீட் கேப்பில் இப்படி விட்டு இப்படியே நீங்கள் எடுக்கிறத விட இப்படி எடுக்கிறீங்க. ஆனால் இப்படியே பீடை கொடுக்காம இங்கேயும் ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. அதான் வந்து சேஃப்டி. இங்கே ஒரு ஸ்டிச் போட்டுட்டு பாருங்கள், நான் ஒன் மோர் டைம் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்படி இது இந்த பீடுக்கு பாருங்கள், இந்த ஒரு பீடுக்கு சென்டரில் நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நீங்கள் மொபைலில் பார்த்தீங்கன்னா கூட அதுக்கு மேலே நான் ஜூம் பண்ணுறதுக்கு முடியல. பாருங்கள், இந்த பீட் நடுவில் இப்படி எடுத்துகிட்டு வந்து இங்கே ஒரு ஸ்டிச் போட்டுருங்க, நாட் போட்டுருங்க. போட்டுட்டு இப்போ இதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக அந்த பீட் பக்கத்தில் போயிட்டு இந்த பீட் நின்றுடும் கரெக்டாக. பாருங்கள், இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ கிட்ட வந்திருக்கு, ஷார்ப்பாகவும் வந்திருக்கு பாருங்கள். ஸோ அழகாக வரும். அப்படியே நம்ம போட்டுட்டு போக வேண்டியது தான். கரெக்டாக நம்ம இந்த கேப் விடாமல் போட்டுகிட்டே போங்க. சொன்ன மாதிரி கொஞ்சம் லைட்டாக இப்படி ஷேக் பண்ண மாதிரி உள்ளத்தை கொடுத்து எடுத்திங்கன்னா குயிக்காக உங்களுக்கு வந்துடும். ரொம்ப இப்படி வச்சு இப்படி எடுக்கிற மாதிரி இப்படி எடுங்க. அப்போ வந்து உங்களுக்கு குயிக்காக வரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அழகாக நம்ம கொடுத்துட்டு கம்ப்ளீட் பண்ணிடலாம். இதை ஃபுல்லாக வேணுமானாலும் நான் வீடியோ அப்லோட் பண்ணுவேன். பட் நீங்கள் வந்து வீடியோ லென்த்தாக போகும் சொல்லுவீங்க. ஸோ அதனால் இந்த ஒரு 3 பீடோடு நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இப்படி கொஞ்சம் லைட்டாக அப்படி கிராஸ் பண்ண மாதிரி இப்படி விட்டு எடுத்திங்கன்னா குயிக்காக வரும். அதே நீங்கள் நிற்க வச்ச மாதிரி எடுத்திங்கன்னா குயிக்காக வராது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இங்கே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு 3 லேயர்ஸ் ஜரி த்ரெட் கொடுக்குறோம். பாருங்கள், 3 லேயர் ஜரி த்ரெட், அதுக்கப்புறம் சுகர் பீட், அதுக்கப்புறம் பைப்பிங் த்ரெட்டை ஸ்டிக் பண்ணிவிட்டு
அதில் நம்ம சுகர் பீடை வந்து பீட் லோடிங்காக கொடுக்குறோம். அதுக்கப்புறம் 1 லேயர் சுகர் பீட், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 3 mm பீட். அந்த 3 mm பீடும் நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்கேன் பாருங்கள். இதுதான் அந்த 3 mm பீட். நான் எப்பவுமே இந்த மாதிரி பல்காக தான் வாங்கி வச்சுக்கிறது. பிகாஸ் ஆன்லைன் ஸ்டூடெண்ட்டுக்கும் அண்ட் ஆஃப்லைன் ஸ்டூடெண்ட்டுக்கும் நான் வந்து கொடுத்துட்ருக்கிறதுனால ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா எனக்கு டைம் அந்த அளவுக்கு இருக்காது. இது எப்போவோ அந்த ப்ளவுஸ் தான். நான் ஆல்ரெடி ஒரு ஸ்லீவ் ஃபினிஷ் பண்ணிட்டேன். எனக்கு போடுறதுக்கு டைம் இருக்காது. அவங்க வந்து ஒர்க் நல்லா பர்ஃபெக்டாக இருக்குன்றதுக்காக அவங்க என்கிட்ட கொடுத்து வச்சுருந்தாங்க. ஒரு 1 இயர்க்கு பிஃபோராகவே கொடுத்துட்டாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா வந்து அவங்க ஜஸ்ட் எப்போனா ஃபங்க்ஷன் வரப்போ நான் போட்டுட்டு போகிறதுக்கு தான் அவங்ககிட்ட நிறைய ப்ளவுசஸ் இருக்கும். ஸோ அதனால் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இப்போ பண்ண போகிறது நெக்ஸ்ட் ஸ்லீவ் தான் இது நான் பண்ண போகிறது. இப்போது இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து ஒயிட் ஸ்டோன் ஸ்டிக் பண்ணியிருக்கேன், சர்க்கிள் பண்ணுற மாதிரி சுகர் பீட். அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து முந்தானியில் இந்த ஒயிட் பீடும் இதுக்கப்புறம் இந்த கோல்டன் பீடும் வந்து மிக்ஸ் ஆகி வந்திருக்கிறதுனால நம்ம இந்த மாதிரி கொடுக்குறோம். அதுக்கப்புறம் வந்து பர்பிளுமே மிக்ஸ் ஆகி வந்திருக்கிறதுனால தான் பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி ஒரு ஸ்லீவுக்கு உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்கேன். அதில் பர்பிள் கலருமே வந்திருக்கும். பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி லீஃப் கொடுத்துருப்பேன். ஸோ இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ் இதில் வரும். இது எல்லாமே நான் உங்களுக்கு ஒரே ஒரு ஸ்லீவுக்கு தான் இவ்வளோ டிசைன்ஸ் வருது. இப்போ அதர் ஸ்லீவ் நான் வந்து உங்களுக்கு போட்டு காட்டுறேன். ஸோ ரொம்பவே கிராண்டான லுக்கு கொடுக்குற இந்த ஒரு அண்ட் கிளாத்துமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மைல்டான ஒரு கலர், நல்ல கலர் இது. இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இங்கே வந்து நான் சுகர் பீட் ஒரு லேயர் கொடுத்துருக்கேன். நான் வந்து 3 mm பீட். இப்போ பார்த்திங்கன்னா இந்த நம்ம ஆல்ரெடி இங்கே கொடுத்துருக்கோம் பார்த்திங்களா ஒயிட் பீட், அதே தான் இன்னொரு லேயர் நான் இங்கே கொடுக்க போகிறேன். இந்த ஒன்றுக்கும் நான் இந்த ஷார்ப்னஸ் எடுக்கிறப்பையும் நான் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணியிருக்கேன் எப்படி ஷார்ப்னஸ் எடுக்கிறதுன்றது. இந்த இடத்துல நம்ம ஷார்ப்னஸ் அதிகமாக எடுக்கலாம், இந்த இடத்துல கொஞ்சம் கம்மியாக எடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். அண்ட் டிப்புமே நான் உங்களுக்கு கொடுத்துட்டு வந்துட்டுருக்கேன். பிகினர் லெவலில் இருக்கவங்களுக்காக தான் வந்து நான் வந்து முக்கியமாக பார்த்திங்கன்னா இது எல்லாமே எவ்ரி சிங்கிள் ஸ்டெப்புமே நான் உங்களுக்கு ஷோ பண்ணிகிட்டே வந்துட்டு இருக்கேன். ஒரு டுட்டோரியல் வீடியோவாக போட்டுட்ருக்கேன். நாட் ஓன்லி திஸ், நான் வந்து ஸோ மெனி வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு டிசைன்ஸுக்காகவே. அண்ட் வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே லேர்ன் பண்ணணும் அப்படின்ற ஒரு மோட்டிவில் நான் ஸ்டார்ட் பண்ணது தான். மற்றபடி வந்து எனக்கு அந்தளவுக்கு இது கிடையாது. வீட்டில் ஏன்னா நானும் வந்து ஒரு 2 இயர்ஸ் வீட்டில் இருக்க வேண்டியது வந்தது. ஸோ அப்போ வந்து என்ன சொல்கிறது, இன்கம்காகன்றதில்ல, நம்மளுக்கு ஒரு என்ன சொல்கிறது, நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடெண்ட்டாக ஒரு இந்த டிப்ரெஷன் இல்லாமல் இருக்கிறதுக்காகவுமே வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன இது பண்ணுறப்போ ரொம்ப நம்மளுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ அதுக்காக நான் ஸ்டார்ட் பண்ணது தான் இது. நம்மள மாதிரி இருக்கணும். நான் ஃபேஷன் டிசைனிங் கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன், மெஹந்தி கிளாஸ் அண்ட் வந்து ப்ரோச் ஒர்க் அண்ட் ஃபேப்ரிக் பெயிண்ட் ஒர்க் இது எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபேப்ரிக் பெயிண்ட் இது எல்லாமே நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். இதில் நான் பண்ணாதது ஃபேஷன் டிசைனிங் இது தான் நான் இன்னும் அப்லோட் பண்ணாமல் இருக்கேன். டிசைன்ஸ் அந்த வீடியோ தான், அதுவுமே ஒரு சேனல் அப்லோட் பண்ணியிருக்கேன். நான் அதே எடுத்து இதில் பண்ண வேணாம், இதில் நான் வந்து சம்திங் டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் நான் இன்னும் அதை அப்லோட் பண்ணாமல் இருக்கேன். அண்ட் கண்டிப்பாக அதுவுமே வந்து நல்ல ஒரு பிகினிங்காக இருக்கும், எடுப்பேன். அப்போ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கு தான் சொல்கிறது, என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப ஒர்க்ஃபுல்லான ஒரு சேனல். அண்ட் உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஐ ஆம் தேர் ஃபார் யூ, உங்களுடைய டவுட்டை கிளியர் பண்ணுறதுக்கு. ஸோ நான் வந்து இப்போது இந்த ஒயிட் பீட் தான் கொடுக்க போகிறேன். இப்போ வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி துலிப் நீடில் ஸ்டார்டிங்கில் இருக்கிறவங்க இந்த 14 சைஸ் நீடில் யூஸ் பண்ணுங்கள். நான் ஏன் அகெயின் சொல்லிட்டு இருக்கேன்னா, இப்போ இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் பிகினராக இப்போ யாராவது பார்க்குறவங்க இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு டிப்பாக இருக்கட்டும் தான் நான் எல்லாமே சொல்லி போட்டுட்ருக்கேன். ஸோ தப்பாக நினைக்காதீங்க. இது 14 சைஸ் நீடில் பிகினராக இருக்கவங்க யூஸ் பண்ணுங்கள். அண்ட் அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் ஆன பிறகு 23 சைஸ் நீடில் இதில் வரும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அயன் நீடில் யூஸ் பண்ணுங்கள். அயன் நீடில் கண்டிப்பாக யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஏன்னா பிகாஸ் இதில் தான் உங்களுக்கு வந்து ஸ்பீட் வரும். நீங்கள் ஆர்டர்ஸ் எடுத்து பண்ணுறப்ப குயிக்காக முடிச்சுட்டு நீங்கள் ஏர்னிங்ஸ் நல்லாவும் எடுக்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஏர்னிங்ஸ் கொடுக்குற ஒரு பிஸ்னஸ் இது. அண்ட் வீட்டில் இருந்துகிட்டே ஒரு நம்ம பேபிஸை பார்க்குறதுனால பார்த்துக்கலாம். அண்ட் வந்து இப்போது வேறு ஏதாவது நம்ம பண்ணிகிட்டே கூட வீட்டில் இருந்தே பண்ணுற மாதிரி இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு இன்கமே தேவையில்லைனா கூட ஒரு டிப்ரெஷனை குறைக்கிற மாதிரியான கூட இந்த ஒரு பிஸ்னஸ் இருக்கும். ரொம்ப 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 நல்ல பிஸ்னஸ் இது. ஃபேஷன் டிசைனிங்காக இருக்கட்டும், இந்த ஆரி ஒர்க்காக இருக்கட்டும், அண்ட் வந்து ப்ரௌச் ஒர்க்காக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து ஃபீமேலுக்கு ஒரு இன்கம் கொடுக்கறது, டிப்ரெஷனை குறைக்கிறது. ஸோ மெனி திங்ஸ் இதில் இருக்குங்க. ஸோ இதை யூஸ் பண்ணிக்கோங்க. வீட்டில் இருக்க நீங்கள் வேறு எதாவது பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தாலுமே பரவாயில்ல, இதை நீங்கள் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. வாங்க நம்ம போகலாம் வீடியோக்குள்ளே. இல்லை பாருங்கள், நான் இப்போ இந்த ஒயிட் பீட் தான் கொடுத்துட்டு வர போகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஜூம் பண்ணி தான் நான் எடுத்துகிட்டு இருக்கேன் வீடியோ. உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். ஏன் இந்த அயன் நீடில் சொல்கிறேன்னா, எப்பவுமே வந்து சுகர் பீடை 2 பீடாக கொடுங்க. அண்ட் இந்த மாதிரி 3 mm பீட், பிக் சைஸ் நீடில் பீட் எல்லாமே வந்து
ஒரு பீடாக கொடுங்க எப்போயுமே. நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அயன் நீடில்னா நம்ம பீட்ஸ் நிறைய எடுக்கலாம். பட் துளிப் நீடில் அப்படி எடுக்க முடியாது. ஏன்னா இந்த ஹூக் ரொம்ப தடிப்பாக இருக்கும், நிறைய நம்ம எடுக்க முடியாது. அதுதான் ரீசன். ஸோ அயன் நீடில் யூஸ் பண்ணிக்கோங்க. அட் த சேம் டைம் நம்ம எப்படி நெருக்கமாக போடுறதுன்றது நான் நிறைய வாட்டி ஒரு இதுலேயும் சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன். இந்த லைனையும் நெருங்கி வரணும். இந்த இடத்துல நம்ம எப்பயுமே பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப இப்படி கேப் விட்டு இப்படி விடக்கூடாது. நீடில் கரெக்டாக இந்த பாயிண்ட் நம்ம எடுக்கிறோமா, கொஞ்சம் உள்ளுக்க தள்ளின மாதிரி நீடில் விட்டோன்னா நம்மளுக்கு ரொம்ப கேப் விட்டு வரவே வராது, திக்னஸாக வரும். நீங்கள் ஸ்டாண்ட்லேருந்து கழட்டினாலுமே அது திக்னஸாக இருக்கும். அதுதான் ஒரு இதுக்கும் நான் உங்களுக்கு சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன். இது ஃபுல்லாகவும் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறதுக்கு தான் எனக்கு ஆசை. ஆனால் நிறைய பேர் வீடியோ லென்த்தாக போனால் பார்க்க மாட்டேன்றீங்க. ஸோ அதுக்காக தான் நான் டக்குன்னு போட்டுட்டு உங்களுக்கு நான் ஷார்ப்னஸ்ஸு, ஸோ எந்தெந்த இடத்துல நான் உங்களுக்கு டிப் கொடுக்கணுமோ அதை மட்டுமே நான் உங்களுக்கு சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ பீட் இதில் எடுக்க முடியுது. ஆனால் துளிப் நீடில் இப்படி எடுக்க முடியாது. அட் த சேம் டைம் இப்போ ஒரு இடத்துல 2 பீடு ஒட்டின மாதிரி வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி இருந்தால் அப்படியே போடாதீங்க, அதை கட் பண்ணிவிட்டு போடுங்க. என்னுடைய ஸ்டூடெண்ட்டுமே அப்படியே போடுறாங்க. ஸோ அப்படி போட்டிங்கன்னா நீங்கள் அது உங்களுக்கு நீங்கள் நெக்ஸ்ட் லெவலில் அந்த இடத்துல ஏதாவது ஒரு டிசைன் கொடுக்கணுன்னா அப்போ அதுக்கு ஸ்ட்ராங்னஸ் போய்ட்டு அந்த த்ரெட்டு போய்ட்டு அதில் போய்ட்டு கரெக்டாக போய் நிற்காது. ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரும். ஸோ எப்பவுமே 2 பீடு இருந்தால் அதை செப்ரேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் போட ஆரம்பிங்க. அண்ட் இப்போ நான் இந்த இடத்துல இந்த ஷார்ப்னஸ் கொண்டு வந்த பிறகு உங்களுக்கு ஷோ பண்ணேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஜூம் பண்ணி தான் காட்டுறேன் உங்களுக்கு. ஜூம் பண்ணி தான் காட்டுறேன்.